मोक्षमार्गस्य नेतारं भेतारं कर्म भूभृतां ज्ञातारं विश्वतत्त्वानां वन्दे तद्गुणलब्धये. சான்றோர்களே, ராமர் கதை என்று சொல்லக்கூடிய இந்த பத்ம புராணத்தை ஆதாரமாக வைத்து எழுதப்பட்ட ஜெயின ராமாயணத்தை நாம் படித்துக் கொண்டு வருகிறோம். இப்பொழுது இந்த ஜெயின ராமாயணத்தின் 10ஆம் நாள் கதை நாம் இன்று படிக்க வேண்டும். இதுவரை ராமர், லக்ஷ்மணர், சீதை ஆகிய மூவரும் பல்வேறு மலை, நதி ஆகியவற்றை கடந்து தெற்கு திசை நோக்கி, தென் பாரதத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். சித்திரக்கூட பர்வதம் இவற்றையெல்லாம் கடந்து வந்தவர்கள் அவந்தி தேசத்தை அடைகிறார்கள். அங்கு வஜ்ரகர்ணனுக்கு உதவி செய்துவிட்டு அதன் பிறகு அவர்கள் பயணித்து தொடர்கிறார்கள். கும்பர் என்று சொல்லக்கூடிய ஒரு கிராமத்தை அடைகிறார்கள். அந்த கிராமத்தில் கல்யாணமாலா என்ற அரசகுமாரிக்கு அவர் தந்தை வித்யாதரனால் சிறைபிடிக்கப்பட்டிருப்பதை கண்டு அறிந்து கல்யாணமாலைக்கு உதவி செய்து இவ்வாறாக அவர்கள் பயணம் தொடர்கிறது. இப்பொழுது அந்த குமர கிராமத்தை விட்டும் அவர்கள் தெற்கு நோக்கி பயணத்தை தொடர்கிறார்கள். இப்படி சென்று கொண்டே இருக்கும் பொழுது சீதை மிகவும் நீண்ட தூர பயணத்தால் களைப்படைந்து அதிகம் அவளால் நடக்க முடியாத நிலை ஏற்படுகிறது. தாகம் மிகவும் அதிகரிக்கிறது. அப்படிப்பட்ட நிலையிலே சீதைக்கு தைரியத்தை சொல்லி ராமர், லக்ஷ்மணர் அருகில் இருக்கக்கூடிய கிராமத்துக்கு செல்கிறார்கள். அங்கு ஒரு கபிலன் என்று சொல்லக்கூடிய ஒரு பிராமணன், அந்த பிராமணனுடைய வீட்டிலே சென்று தண்ணீர் கேட்கிறார்கள். அந்த கபிலனுடைய மனைவியும் குளிர்ந்த நீரை அளித்து அவர்களுடைய களைப்பை போக்குகிறாள். அதற்குள் அந்த கபில பிராமணன் தலை மீது விறகுகளை சுமந்து கொண்டு காட்டிலிருந்து வீட்டுக்கு வந்து கொண்டிருக்கிறான். வீட்டிற்கு வந்து பார்த்தவுடன் மனைவி இவர்களுக்கெல்லாம் உபசரிப்பதை கண்டு அவனுக்கு கோபம் வருகிறது. மிகவும் இழிவாக பேசி அவர்களை வெளியே அனுப்பிவிடுகிறான், வீட்டிற்கு வெளியே அனுப்பிவிடுகிறான். அப்பொழுது லக்ஷ்மணனுக்கு கோபம் வருகிறது. இருந்தாலும் ராமர் நாம் கோபப்பட வேண்டாம், அமைதியாகவே சென்று விடலாம் என்று மூவருமாக அங்கிருந்து புறப்பட்டு செல்கின்றனர். சென்று கொண்டிருக்கும் பொழுது மிகவும் மழை, மிக வேகமாக மழை பொய்து கொண்டிருக்கிறது. அந்த மழையில் அவர்கள் பயணித்து தொடர முடியாத அளவுக்கு அந்த மழை பெருமழையாகவும் புயல் மழையாகவும் பெய்து கொண்டிருக்கிறது. அதனால் அவர்கள் மூவரும் அருகில் இருந்த ஒரு ஆலமரத்தை அடியில் சென்று மழையிலிருந்து தங்களை தற்காத்துக் கொள்வதற்காக அப்படி செய்கிறார்கள். அப்பொழுது அந்த விஷாலமான ஆலமரத்தில் ஒரு யக்ஷராஜன் இருந்தார். அந்த யக்ஷன் இவர்கள் யார் என்பதை தனது அவதி ஞானத்தை பிரயோகித்து அறிந்து கொள்கிறார். அறிந்தவுடன் இவர்கள்தான் பலராமன், நாராயணன், பிரதி நாராயணன் அல்லது வாசுதேவர், பிரதி வாசுதேவர் என்பதை அறிந்தவுடன் இவர்களுக்கு இப்படிப்பட்ட நிலை என்று யோசித்து பிறகு அந்த யக்ஷராஜன் இவர்களுக்கு அங்கேயே ஒரு மிகப்பெரிய மாளிகையை அமைத்து தருகிறான் தங்குவதற்கு. தன்னுடைய ஆற்றலால் ஒரு மாளிகை, அங்கு செயற்கையான ஒரு மாளிகையை உருவாக்கி வித்தியால் உருவாக்கி தருகிறான். அவர்கள் அந்த மாளிகையிலே தங்கியிருக்கிறார்கள். மறுநாள் காலை அந்த கபில என்று சொல்லக்கூடிய பிராமணன் விறகு வெட்டுவதற்காக காட்டுக்கு வருகிறான். காட்டில் அவன் ஆச்சரியப்படும்படியாக அந்த மாளிகை தெரிகிறது. இதுவரை நாம் காட்டிற்கு வந்தோம், இந்த மாளிகை இருந்திருக்கவில்லையே, இப்பொழுது இந்த மாளிகை எப்படி வந்தது என்று அவன் மிகவும் ஆச்சரியப்படுகிறான். மனைவியோடு அவன் அந்த மாளிகை மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளுக்கு பார்வையிடச் செல்கிறான். அங்கு
அந்த நகரத்திலே ஒரு ஜினாலயம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஜினாலயத்தையும் அவன் தரிசிக்கிறான். அந்த மாளிகை ஒரு புறமாக ஜினாலயம் இருக்கிறது. இப்படி ஜினாலயத்தை தரிசித்த பிறகு அங்கு ஒரு முனியரசர் இருக்கிறார். அவரிடம் உபதேசத்தை கேட்டு சிராவக விரதத்தை கொள்கிறான். அதன் பிறகு அவன் அந்த மாளிகை அரண்மனை போன்ற அந்த மாளிகைக்கு உள்ளே செல்கிறான். அங்கு சென்றால் லக்ஷ்மணனை பார்க்கிறான். லக்ஷ்மணனை பார்த்த உடனேயே அவனுக்கு பயம் வந்து விடுகிறது. இவர்களை தானே நாம் வீட்டை விட்டு துரத்தினோம், இவர்கள்தான் இந்த அரண்மனைக்கு அரசர்களா என்றெல்லாம் அவர்களை கண்ட உடனே பயந்து நடுங்கி ஓட ஆரம்பித்தான். நமக்கு ஏதாவது செய்துவிடப் போறார்கள் என்ற பயத்தில். அப்பொழுது ராமர் அவனை கண்டு, பயப்படாதே, நாங்கள் உன்னை ஒன்றும் செய்ய மாட்டோம் என்று சொல்லி அவனை அமைதிப்படுத்தி அருகில் அழைத்து அவன் ஏழை என்பதை அறிந்து அவனுக்கு உண்டான செல்வத்தை தந்து அவனுடைய ஏழ்மையை போக்குகிறார்கள். அதை கண்ட அந்த கபிலன், நான் உங்களுக்கு துரோகம் செய்தேன், அதற்கு பதிலாக நீங்கள் எனக்கு உபகாரம் செய்கிறீர்களே, நான் என்ன செய்வேன் என்று மிகவும் வெட்கப்பட்டு தலை குனிந்து அவன் தனக்கு அளிக்கப்பட்ட அந்த செல்வத்தை எல்லாம் மனைவியிடமே தந்துவிட்டு, நீ குடும்பத்தை பார்த்துக்கொள் என்று சொல்லி அவன் தீட்சையை மேற்கொள்கிறான். அதன் பிறகு அந்த மழை ஓய்கிறது. மழை ஓய்ந்த பிறகு ராமர் அந்த யக்ஷனால் நிர்மாணிக்கப்பட்ட அந்த மாளிகை, அந்த நகரத்தை விட்டு தங்களுடைய பயணத்தை தொடர்கிறார்கள். அப்பொழுது யக்ஷராஜன் அவர்களை தடுக்கிறான். நீங்கள் இங்கே இருக்கலாமே, எதற்காக இன்னும் உங்கள் பயணத்தை தொடர்கிறீர்கள் என்று சொல்லும் பொழுது அப்போ இவர்கள் அதை கேட்காமல், நாங்கள் எதற்காக வந்தோமோ அந்த செயலை நாங்கள் முடித்தே ஆக வேண்டும், நாங்கள் இங்கிருந்து இந்த அயோத்திக்கு உட்பட்ட எல்லை பகுதியிலிருந்து வெளியே சென்றுதான் நாங்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி அவர்கள் புறப்பட தயாராக இருந்த பொழுது அந்த யக்ஷன் ராமருக்கு ஸ்வயம் பிரபா என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாலையை தருகிறார். லக்ஷ்மணனுக்கும் பிரகாசம் பொருந்திய மணி குண்டலங்கள் இவற்றை லக்ஷ்மணனுக்கு அளிக்கிறார். சீதைக்கு மிகவும் மங்களகரமான சூடாமணி என்று சொல்லக்கூடிய ஒரு ஒரு சூடாமணியையும் அதோடு ஒரு வீணை, மிகவும் புனிதமான தேவர்கள் பயன்படுத்தக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு வீணை, இவற்றை சீதைக்கு அந்த யக்ஷன் தருகிறார். இவ்வாறாக மூவருக்கும் சன்மானம் அளித்து பிறகு அவர்களை செல்லச் செய்கிறார். அவர்கள் சென்ற பிறகு அந்த தன்னுடைய ரித்தியால் உருவாக்கப்பட்ட அந்த மாளிகை, நகரம் இவற்றை மீண்டும் மாயமாக எடுத்து அழித்து விடுகிறார். இப்படி அந்த யக்ஷராஜனின் கதையை முடிய அதுக்கப்புறம் இவர்கள் தங்களுடைய பயணத்தை தொடர்ந்து மேற்கொள்கிறார்கள். ராமர், லக்ஷ்மணர், சீதை மூவருமாக வைஜெயந்தபுரம் என்ற நகரை அடைகிறார்கள். அங்கு சென்ற பிறகு இரவாகி விடுகிறது. எனவே அந்த இரவில் பயணிப்பது கடினம் என்று கருதி அந்த வைஜெயந்தபுரத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு காட்டில் இரவை கழிக்கிறார்கள். ராமரும் சீதையும் பயண களைப்பால் உறங்கி விடுகிறார்கள். ஆனால் அந்த காட்டிலே அந்த இரவு நேரத்தில் எங்கோ இருந்து ஒரு நல்ல நறுமணம் லக்ஷ்மணனுடைய மூக்கை துளைக்கிறது. அதனால் லக்ஷ்மணனுக்கு தூக்கம் வரவில்லை. உடனே லக்ஷ்மணன் எழுந்து அந்த நறுமணம் வீசும் எந்த திசையிலிருந்து அந்த நறுமணம் வீசுகிறதோ அந்த திசை நோக்கி சென்று கொண்டே இருந்தான். சிறிது நேரம் சென்ற பிறகு அங்கு பார்த்தால் ஒரு அழகான பெண் இவன் கண்ணில் பார்வையில் பட்டாள். அந்த பெண்ணை பார்த்த உடனே, இவள் யார், இந்த நள்ளிரவிலே இந்த காட்டில் வந்திருக்க வேண்டிய காரணம் என்னவாக இருக்கும் என்று அதை தெரிந்து கொள்வதற்காக மறைந்திருந்து அந்த பெண் என்ன செய்கிறாள் என்று பார்க்கலாம் என்று மறைந்து கொண்டு பார்த்து கொண்டிருக்கிறான். அந்த வேளையிலே அந்த பெண் மிகவும் துன்பப்பட்டு கொண்டு கஷ்டப்பட்டு கொண்டு தன்னை தற்கொலை தன்னைத்தானே மாய்த்துக் கொள்வதற்காக தற்கொலைக்காக முயற்சி செய்கிறாள். அதை கண்டவுடனேயே ராமர் போய் லக்ஷ்மணன் அதை தடுத்து விட்டு, நீ ஏன் இந்த நள்ளிரவிலே இந்த காட்டில் வந்து தற்கொலைக்காக முயற்சி செய்கிறாய் என்று கேட்க, அதற்கு
அந்த பெண் சொல்கிறாள், நான் ஒருவனை கணவராக அடைவதற்காக நான் முயற்சி செய்து கொண்டிருந்தேன். நான் விரும்பியிருந்தேன். நான் யாரை மிகவும் விரும்பினோனோ அவர் இப்பொழுது அரண்மனையில் இல்லை. அதோடு மட்டுமல்ல, அவர் இல்லாததை கண்டு என்னுடைய தந்தையார் எனக்கு வேறு இடத்தில் திருமணத்தை செய்விப்பதற்காக ஏற்பாடுகளை செய்தார்கள். எனவே என் மனதில் யாரை நான் நினைத்து விட்டேனோ, யாருக்காக நான் வாழ வேண்டும் என்று கருதினேனோ, அவர் எனக்கு கிடைக்காத போது நான் இன்னொருவரோடு வாழ்வதற்கு விரும்பவில்லை. எனவேதான் இந்த தற்கொலை முயற்சிக்கு நான் அந்த முடிவுக்கு வந்தேன் என்று சொல்ல, உடனே உன் மனதில் இருக்கும் அந்த நபர் யார் என்று கேட்க, என் மனதில் அயோத்தி மாநகரத்தின் தசரதனுடைய மகனாகிய லக்ஷ்மணன் தான் என்னுடைய மனதில் இருக்கிறார். ஆனால் நாங்கள் இப்பொழுது கேள்விப்பட்டது என்னவென்றால், அந்த லக்ஷ்மணன் தன்னுடைய அண்ணன் ராமனோடு காட்டிற்கு சென்று விட்டார். ஆகையினால் அவர் எங்கிருக்கிறார் என்று யாருக்கும் தெரியாது என்ற தகவல் எங்களுக்கு கிடைத்தது. அதனால்தான் என்னுடைய தந்தை வேறொரு திருமணத்திற்கு ஏற்பாடு செய்தார். ஆனால் நான் வாழ்ந்தால் லக்ஷ்மணனோடு தான் வாழ்வேன். இல்லை எனில் எனக்கு வேறொருவரோடு வாழ பிடிக்காத காரணத்தினால் நான் இந்த முடிவுக்கு வந்தேன் என்று சொல்ல, அப்பொழுது லக்ஷ்மணன், நீ கவலைப்பட வேண்டாம். நீ யாரை விரும்பினாயோ, யாருக்காக நீ உயிரை கூட பணயம் வைக்கிறாயோ, அந்த லக்ஷ்மணன் வேறு யாரும் அல்ல, அது நான் தான் என்று கூற, பிறகு அங்கு அடையாளங்கள் மற்ற தகவல்களை எல்லாம் கேட்டறிந்த பிறகு அவளுக்கு லக்ஷ்மணன் இவர்தான், இவரைத்தான் நான் அடைய விரும்பினேன் என்ற நம்பிக்கை ஏற்பட்டு விடுகிறது. அதன் பிறகு லக்ஷ்மணனை அழைத்து கொண்டு அந்த ராமர் சீதை அனைவரையும் அழைத்து கொண்டு அந்த அழகான பெண் தன்னுடைய தந்தை பிருத்விதர் என்று சொல்ல, அவருடைய பெயர் பிருத்விதர், அந்த பிருத்விதர் இருக்கக்கூடிய தன்னுடைய தந்தையினுடைய அரண்மனைக்கு அழைத்து செல்கிறார். இப்படியாக இவர்கள் வைஜெயந்தபுர அரசனாகிய பிருத்விதரன் அரண்மனைக்கு செல்கிறார்கள். அப்பொழுது அங்கு சென்ற பிறகு இந்த பிருத்விதரனுடைய மகள், இவர்தான் லக்ஷ்மணர், இவரோடு நான் திருமணம் செய்ய விரும்புகிறேன், இதற்காகத்தான் நீங்களும் முதலில் முயற்சி செய்தீர்கள், எனவே வேறெங்கும் எனக்கு திருமணம் வேண்டாம் என்று கூற, தந்தையும் நாம் லக்ஷ்மணன் எங்க இருக்கிறார் என்று தெரியாத காரணத்தால் தான் வேறொரு இடத்தில் மனம் முடிக்க ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. ஆனால் இனி அந்த கவலை இல்லை, நீ இவருடைய திருமணம் செய்து கொள்ளலாம் என்று சொல்லி வனமாலை என்று சொல்லக்கூடிய பிருத்விதனுடைய மகளை லக்ஷ்மணனுக்கே திருமணம் முடிப்பதற்கு தந்தையும் ஒப்புதல் அளித்து விட்டார். அதன் பிறகு उधर जनमाला को वनमाला को पास में न देखकर उसकी सखियां सिपाहियों के साथ वन में எல்லோரும் இப்படியாக அவர்கள் அந்த அரண்மனையிலே சில நாட்கள் தங்குகிறார்கள். அதன் பிறகு லக்ஷ்மணன், ராமர், லக்ஷ்மணர், சீதை இவர்களை மிகவும் அந்த பிருத்விதரன் அரசன் மிகவும் மரியாதையோடும் கௌரவத்தோடும் தன்னுடைய அரண்மனையில் வைத்திருக்கின்றான். இவர்கள் அனைவரும் அந்த அரண்மனையிலே மிகவும் இன்பமாக சில நாட்களை கழிக்கின்றார்கள். एक दिन वे राजा पृथ्वीधर के साथ राजसभा में बैठे थे कि नंदावर्त का स्वामी महाप्रबल पराक्रम का धारी राजा अतिवीर्य का दूत आया. ஒரு நாள் பிருத்விதனுடைய அரசவையிலே ராமர், லக்ஷ்மணர், சீதை அனைவரும் வீற்றிருக்கும் பொழுது நந்தாவர்த்தம் என்று சொல்லக்கூடிய ராஜ்யத்தினுடைய அரசன் மகா பிரபலன் பராக்கிரம் காதாரி ராஜா அத்திவீரியன் என்று சொல்லக்கூடிய அரசன், நந்தாவர்த்தனுடைய அரசன், அவனிடம் இருந்து ஒரு தூதுவன் இங்கு வருகிறான் பிருத்விதரன் இடம். அவன் வந்து சொல்கிறான், उसने अतिवीर्य का पत्र राजा को दिया जिसमें लिखा था कि मैं अयोध्या के राजा भरत के प्रति सदल बल आक्रमण कर रहा हूँ, अतः आपके आने की राह देख रहा हूँ. அந்த அத்திவீரியன் தந்த அந்த தூதுவனிடம் தந்த அந்த கடிதத்தை பிரித்து படிக்கும் பொழுது அதிலே அத்திவீரியன் சொல்லியிருக்கிறான், நான் அயோத்திமா நகரத்தினுடைய அரசன் பரதன் அவன் மீது போர் தொடுப்பதற்காக தயாராகி கொண்டிருக்கின்றேன், எனவே நீயும் போரில் எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அந்த अतिवीर्यन पृथ्वीधरனுக்கு தகவல் அனுப்புகிறான். राम द्वारा भरत व राजा अतिवीर्य के विरोध का कारण पूछने पर दूत ने बताया कि राजा अतिवीर्य ने भरत के पास अपने
अधीनता स्वीकार करने के लिए दूत भेजा था, पर शत्रुघ्न ने दूत का अपमान कर भगा दिया। अतः राजा अतिवीर्य उन पर आक्रमण कर उन्हें अपने अधीन बनाना चाहते हैं. அப்பொழுது ராமர் அந்த தூதுவனிடம் கேட்கிறார், பரதன் மீது போர் தொடுப்பதற்கான காரணம் என்ன என்று கேட்க, அதற்கு அந்த தூதுவன் சொல்கிறான், இந்த அதிவீரியன் ஒரு தூதுவனை அனுப்பி பரதனிடம் தன்னுடைய ஆணைக்கு உட்பட்டு நடக்கும்படி தூதுவனை அனுப்ப, அப்பொழுது அந்த தூதுவன் பரதனிடம் சென்று இந்த தகவலை தெரிவிக்கும் பொழுது சத்ருக்னனுக்கு மிகவும் கோபம் வருகிறது. உடனே சத்ருக்னன் அந்த தூதுவனை அவமானப்படுத்தி அங்கிருந்து விரட்டி விடுகிறான். ஆகையினால் அந்த தூதுவன் நடந்ததை சொல்ல அதிவீரனுக்கு மிகவும் கோபம் வந்து பரதன் மீது போர் தொடுப்பதற்கு தயாரானார் என்ற செய்தியை அந்த தூதுவன் ராமனிடம் சொல்கிறார். இப்படி அதன் பிறகு அவன் சென்று விடுகிறான். राम के इशारे पर राजा पृथ्वीधर ने दूत को आने का आश्वासन देकर विदा किया और राजा से विचार विमर्श के पश्चात राम पृथ्वीधर के पुत्रों के साथ अतिवीर्य की राजधानी की ओर रवाना हुए. அதுக்கப்புறம் ராமர் பிருத்விதரனுக்கு சைகையிலே சொல்றார், நீங்க தூதுவனை அனுப்பிவிடுங்கள் என்று சொல்லி, நான் வருகிறேன் என்று தூதுவனிடம் சொல்லிவிட்டு நீங்கள் அவனை அனுப்பிவிடுங்கள் என்று சொல்ல பிருத்விதரனும் தூதுவனுக்கு நம்பிக்கை வரும்படியாக சொல்லி அவனை அனுப்பிவிட்டான். அதன் பிறகு அரசன், ராமர், லக்ஷ்மணர் எல்லோரும் சேர்ந்து சிந்தித்து ஒரு முடிவுக்கு வருகிறார்கள். அதன் பிறகு என்ன முடிவு என்றால், ராமன், பிருத்விதரன் மற்றும் பிருத்விதரனுடைய பிள்ளைகள் எல்லோருமாக சேர்ந்து அதிவீரன் இருக்கக்கூடிய அந்த அதிவீரனுடைய தலைநகர் அவனுடைய நகருக்கு செல்கிறார்கள். अतिवीर्य की राजधानी के समीप स्थित मंदिर में पहुंचकर राम एकांत में लक्ष्मण से कहते हैं. அதிவீரன் இருக்கக்கூடிய அந்த நகரத்தின் அருகில் சென்று ராமர் ஒரு ஜினாலயத்திலே லக்ஷ்மணனை தனியாக அழைத்து சொல்கிறார், शत्रुघ्न के लड़कपन के कारण अत्यंत उद्धत होकर अंधेरी रात में अतिवीर्य के सैनिकों पर छापा मार कर बहुत से निद्रामग्न वीरों को मारा है. उसके हाथी आदि चुराए हैं. अतः अतिवीर्य का भड़क उठना स्वाभाविक है. ராமர் சொல்கிறார் லக்ஷ்மணனிடம், இந்த அதிவீரியன் அனுப்பிய தூதுவனை மடக்கி அவனை அவமானப்படுத்தியதோடு அல்லாமல் சத்ருக்னன் அதிவீரனுடைய படை வீரர்களையும் பல பேரையும் மிகவும் சித்திரவதை செய்து அவர்கள் உறக்கத்தை எல்லாம் உறங்க விடாமல் தொந்தரவு செய்து பல்வேறு வீரர்களையும் கொன்று குவித்ததன் காரணமாகத்தான் இப்படிப்பட்ட சூழ்நிலை ஏற்பட்டது. எனவே இதில் அதிவீரனுக்கு அதிவீரன் இந்த சூழ்நிலையில் வீரர்களை, படை வீரர்களை எல்லாம் கொண்ட பிறகும் அவன் அமைதியாக இருப்பது என்பது இயலாத ஒன்று. எனவே அவன் கோபப்படுவதில் அர்த்தம் இருக்கிறது என்று சொல்லி, இது இயல்புதான், மனித இயல்புதான் என்று சொல்லி, अतिवीर युद्ध के मैदान में भरत से जीता नहीं जा सकता है, फिर भी भरत युद्ध के लिए अयोध्या से निकल आया है और उसने यही पास में डेरा डाल रखा है. अतः हमें भरत की सहायता ऐसे करना चाहिए कि भरत को पता भी नहीं चले कि हम यहाँ हैं, क्योंकि अयोध्या से वनवास के लिए निकले हमें अपने आप को प्रकट करना उचित नहीं है. அப்பொழுது ராமர் மேலும் லக்ஷ்மணனிடம் சொல்கிறார், இப்பொழுது பரதனும் போர் புரிவதற்காக படையுடன் இங்கெங்கோ அருகாமையில் தான் வந்து தங்கியிருக்கிறார். அந்த செய்தி நமக்கு வந்திருக்கிறது. எனவே இப்பொழுது நாம் பரதனுக்கு தெரியாமல் பரதனுக்கு நாம் உதவ வேண்டும். ஏனென்றால் நாம் வனவாசத்தில் இருக்கின்றோம். வனவாசத்தில் இருப்பதான் எல்லோரும் கருதி கொண்டிருக்கிறார்கள். அந்த சூழ்நிலையில் நாம் இங்கு வந்திருக்கிறோம் என்பதை பரதனுக்கு தெரியக்கூடாது. எனவே பரதனுக்கு தெரியாமல் நாம் பரதனுக்கு உதவ வேண்டும் என்பதாக லக்ஷ்மணனிடம் ராமர் சொல்ல, विचार विमर्श के पश्चात सीता को वहां उपस्थित आर्य का वरधर्मा के पास छोड़कर नर्तकियों के वेश में राजा अतिवीर्य के दरबार में गए. அப்படி இந்த ராமரும் லக்ஷ்மணரும், அதிவீரியன் மிகவும் வல்லமை பொருந்தியவன், பரதனால் அவனை தோற்கடிக்க இயலாது, எனவே நாம் பரதனுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற முடிவோடு சீதையை அருகில் இருந்த ஒரு ஆரிகையிடம் விட்டுவிட்டு இவர்கள் இருவரும் நடனம் புரிபவர்கள் போல, நடன மாந்தர்கள் போல வேஷத்தை மாற்றிக்கொண்டு அதிவீரனுடைய அவையிலே சென்று நடனம் ஆடுபவர்கள் போல தங்களை, அதாவது பரதனுடைய அவையிலே நாங்கள் நடனம் புரிபவர்கள் என்பதாக அறிமுகப்படுத்திக் கொள்கிறார்கள்.
நாங்கள் உங்கள் முன்பாகவும் நடனம் ஆடி காட்டுகின்றோம் என்பதாக அவர்கள் கூறுகிறார்கள். वहीं उन्होंने अपने अनुपम संगीत व कला पर नृत्य से सभा को मंत्रमुग्ध कर वशीभूत कर लिया. இப்படி இருவருமாக நடனமாடி அவையோர்களை தன் பக்கம் கவர்ந்து இழுத்து எல்லோரையும் आश्चर्यப்படுத்தி விட்டனர். रंग जमा हुआ देखकर नर्तकी ने डांट दिखाते हुए कहा कि तो भरत के प्रति जो अभियान कर रहा है वह तेरी मृत्यु का कारण है, अतः यदि जीवित रहना चाहता है तो भरत को प्रणाम कर. அப்பொழுது எல்லோரும் இந்த நடனத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டு அமர்ந்திருந்த பொழுது உடனே அந்த ராமர் லட்சுமணர் ஒருவர் அந்த அதிவீரனை பார்த்து சொல்கிறார், நீ உன்னுடைய ஆணவத்தின் காரணமாக பரதன் மீது போர் தொடுத்திருக்கிறாய். ஆனால் நீ போரில் அவரை வெல்ல முடியாது. நீ போர் தொடுத்தால் அது உனக்கு மரணத்தை தான் தரும் என்று சொல்லி அவனை கோபப்பட செய்கிறார். इस प्रकार अपनी निंदा व भरत की प्रशंसा सुनकर क्रोधित हो अतिवीर्य ने नर्तकियों के तलवार से मारना चाहा. இப்படி இருவருமாக சேர்ந்து அதிவீரியனை கோபப்படுத்த அதிவீரியனுக்கு கோபம் வந்து இந்த இருவரையுமே கொல்வதற்காக தன்னுடைய வாளை உருவுகிறான். என் எதிரிலேயே பரதனை நீங்கள் புகழ்வது, என்னை இப்படி இகழ்வது என்னால் பொறுத்து கொள்ள முடியாது என்று சொல்லி அதிவீரியன் தன்னுடைய வாளை உருவி இருவரையும் கொல்வதற்கு முயற்சி செய்கிறான். जिसे नर्तकी बने लक्ष्मण ने छीन ली और उससे सब राजाओं को भयभीत कर अतिवीर्य को जीवित ही पकड़ लिया. அப்படி அவன் வாளை உருவும் போது லக்ஷ்மணன் அந்த வாளை பிடுங்கிக் கொண்டு மற்ற அரசர்களையும் அஞ்சும் வண்ணமாக பயப்படும் வண்ணமாக அதிவீரியனை உயிரோடு கைது செய்து விட்டான். यह देखकर सभी राजा सोचने लगे कि जब भरत की नर्तकी इतनी शक्तिशाली है तो फिर स्वयं भरत की शक्ति का तो कहना ही क्या है. अतः उन्होंने चुपचाप भरत की अधीनता स्वीकार कर ली. அதன் பிறகு அவையில் இருந்தவர்களும் அந்த அதிவீரியனும் சிந்திக்கலாயினர். பரதனிடம் நடனம் புரிபவர்களுக்கே இவ்வளவு ஆற்றல் இருக்கிறது என்றால் பரதன் எவ்வளவு பெரிய ஆற்றல் படைத்தவனாக இருப்பான், நாம் தவறாக மதிப்பிட்டு விட்டோம் என்று எண்ணி பிறகு அவர்கள் அனைவரும் பரதனுடைய ஆணையை நாங்கள் ஏற்கிறோம் என்பதாக இவர்களிடம் சொல்ல உடனே அதற்கு ஒப்புதலும் அளிக்கப்பட்டது. ஆக அதிவீரியன் பரதனிடம் சரண்டர் அடைவதற்காக ஒப்புதல் அளித்து விட்டார். राम लक्ष्मण बंधन बद्ध अतिवीर्य को सीता के पास ले गए और उसकी दयनीय अवस्था में द्रवीभूत होकर सीता ने उन्हें माफ करने को कहा. लक्ष्मण ने बंधन खोलकर उन्हें पूर्ववत राज्य करने को कहा, पर अतिवीर्य ने राज्य स्वीकार नहीं किया और उन्होंने श्रुतधर मुनिराज के पास जाकर दीक्षा ले ली. அதன் பிறகு அதிவீரியனை கைது செய்து சீதையிடம் அழைத்து சென்றார்கள். அப்பொழுது சீதை ஆரிகையோடு இருந்த பொழுது சீதை சொல்கிறாள், இவரை விட்டு விடுங்கள், எதற்காக இப்படி கைது செய்ய வேண்டும், இவரை மன்னித்து விடுங்கள் என்று சொல்ல பிறகு அதிவீரியனை ராமரும் லட்சுமணனும் விட்டு விடுகிறார்கள். அப்போ விட்டு சொல்கிறார்கள், நீ உன்னுடைய அரசாட்சியை நீயே அரசனாக இருந்த ஆண்டுகள், ஆனால் இப்படிப்பட்ட ஆணவம் கொள்ளாதே, பரதனுடைய ஆணையை நீ பின்பற்றி நடந்து கொள் என்று சொல்ல அதை ஏற்க மறுக்கும் அந்த அதிவீரியன் எனக்கு இனி அரச பதவி எதுவும் வேண்டாம் என்று சொல்லி வைராக்கியத்தை அடைந்து ஸ்ருததரன் என்று சொல்லக்கூடிய முனிவரிடம் சென்று தீட்சையை மேற்கொள்கிறார். इसके पश्चात राम ने अतिवीर्य के पुत्र विजयरथ को राज्य सौंप दिया. विजयरथ ने अपनी छोटी बहन रत्नमाला का विवाह लक्ष्मण के साथ और बड़ी बहन विजय सुंदरी का विवाह राम के साथ किया. அதன் பிறகு அதிவீரியன் தன்னுடைய மகனுக்கு ராஜ்யத்தை அளித்து விட்டு விஜயரதன் என்று சொல்லக்கூடிய மகன், அந்த மகனுக்கு அரசாட்சியை ஒப்படைத்துவிட்டு முனிதீட்சையை மேற்கொள்கிறார். விஜயரதன் தன்னுடைய பெரிய தங்கையை ராமருக்கும் சிறிய தங்கையை லக்ஷ்மணருக்கும் தந்து திருமணம் செய்து வைக்கிறார். இவ்வாறாக इसके बाद कार्य समाप्ति पर राम लक्ष्मण जिनेन्द्र वंदना कर राजा पृथ्वीधर के पास लौटे. அதன் பிறகு ராமரும் லக்ஷ்மணரும் ஜினாலயத்தை சென்று வணங்கி அதன் பிறகு பிருத்திதரனோடு அவர்கள் இருக்கக்கூடிய அந்த வைஜெயந்தபுரத்தை வந்து சேர்கிறார்கள். जब यह समाचार राजा भरत व शत्रुघ्न को मिला कि
नर्तकियों द्वारा पकड़े जाने पर राजा अतिवीर्य विरक्त हो दीक्षित हो गए हैं। तब शत्रुघ्न को तो उनकी मजाक उड़ाने लगा. அதன் பிறகு இந்த செய்தி பரதனுக்கு தெரிய வருகிறது. பரதனுக்கும் சத்ருக்னுக்கும் தெரிய வர சத்ருக்னன் அதிவீரியனுடைய துறவு ஏற்ற செய்தியை கேட்டு மிகவும் கிண்டல் செய்ய ஆரம்பித்தார். நம்மை எதிர்த்து போரிட வந்தவனுடைய நிலையை பற்றியா என்று. ஆனால் பரத்னே உன்னை ரோக்கா, நீ கிண்டல் செய்யாதே என்று பரதன் தடுக்கிறான். கஹாக்கே ஸ்திரீயோமே இத்தனி சாமர்த்திய கஹா, நடனமாடும் பெண்கள் தானே நடனமாயினார்கள், அவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆற்றல் எப்படி வந்தது? ஜரூர் கிசி ஜனசாசன் கி பக்த தேவினே காரிக்கியா வகா, ஒருவேளை ஜனசாசன தேவதைகளுடைய செயலாக இருக்குமோ என்று பரதன் சிந்திக்கலானான். वे राजा अतिवीर्य प्रशंसनीय हैं जो उन नर्तकियों से प्रेरणा पाकर मुक्ति पद पर बढ़ गए हैं. உண்மையிலேயே அதிவீரியன் பாராட்டத்தக்கவர். ஏனென்றால் இந்த சூழ்நிலையை பார்த்து வைராக்கியம் அடைந்து முனிதீட்சையை மேற்கொண்டார். எனவே அவர் பாராட்டத்தக்கவர். முக்தி பாதையை அவர் தேர்ந்தெடுத்தது மிகவும் வரவேற்கத்தக்கது என்று சொல்கிறார். चलो उनके दर्शन कर हम अपने आप को कृतार्थ करें, நாமும் அவரை சென்று வணங்கி நாம் நற்பயன் பெறுவோமாக என்று பரதன் சத்ருக்னிடம் சொல்லுகிறான். इसके पश्चात अतिवीर्य मुनि के भक्ति भाव से दर्शन कर वे अयोध्या वापस आए. அதன் பிறகு அதிவீரிய முனிவரை தரிசித்து இருவரும் अयोध्या திரும்பி செல்கிறார்கள். राम लक्ष्मण ने कुछ दिन तो राजा पृथ्वीधर के यहाँ सुखपूर्व व्यतीत किए. फिर वे वहां से आगे बढ़ने लगे तो वनमाला ने उन्हें रोकने का बहुत प्रयास किया, परंतु वे उसे समझाकर अर्धरात्रि में ही वहां से निकल पड़े. பிறகு ராமரும் லக்ஷ்மணரும் சீதையுமாக பிருத்விதரனுடைய அரண்மனையிலே நீண்ட நாட்கள் சுகமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதன் பிறகு ஒரு நாள் இவர்கள் தன்னுடைய பயணத்தை தொடர்வதற்காக அவர்களிடம் விடைபெறச் சென்ற போது வனமாலை சொல்கிறாள், ஏன் நீங்கள் செல்ல வேண்டும், இங்கே இருங்கள், எதற்காக பயணத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று தடுக்க. ஆனால் ராமர் லக்ஷ்மணர் சீதை அதை ஏற்க மறுக்கிறார்கள். எவ்வளவு முயற்சி செய்தும் அவர்கள் அதை ஏற்கவில்லை. இருந்தாலும் இவர்கள் மனம் நோகக்கூடாது என்பதற்காக அந்த நேரம் அமைதியாக இருந்துவிட்டு எப்பொழுதும் போல நள்ளிரவிலே அனைவரும் உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அங்கிருந்து அவர்கள் புறப்பட்டு சென்று விடுகிறார்கள். चलते चलते थकने पर उन्होंने क्षेमांजलि नामक नगर के निकट वन में डेरा डाला. இப்படி சென்று கொண்டே இருந்தவர்கள் மீண்டும் களைப்புற்று क्षेमांजलि என்று சொல்லக்கூடிய ஒரு நகரத்தின் அருகாமையில் தங்குவதற்கு ஏற்பாடுகளை செய்தார்கள். लक्ष्मण राम की आज्ञा पाकर भोजन पानी की व्यवस्था के लिए नगर के अंदर गए. லக்ஷ்மணன் ராமன் ஆணையை மேற்கொண்டு உணவுக்காக அந்த நகரை நோக்கி சென்றார். नगर में उन्होंने लोगों के मुख से सुना कि यहाँ की राजकुमारी जितपद्मा अति कठोर है, उसे देवों के दर्शन भी प्रिय नहीं है, तो मनुष्यों का तो कहना ही क्या है, उसके समक्ष तो कोई पुल्लिंग शब्द का उच्चारण भी नहीं कर सकता. उसके पिता ने प्रतिज्ञा की है कि जो कोई व्यक्ति मेरी शक्ति की चोट खाकर जीवित रहे वही मेरी बेटी से ब्याह कर सकता है. அந்த நகரத்தை அடைந்த பொழுது லக்ஷ்மணனுக்கு ஒரு தகவல் வருகிறது. அந்த நகரத்தினுடைய அரசகுமாரி ஜித்தபத்மா, அந்த இளவரசி மிகவும் ஆணவம் கொண்டவள், மிகவும் கடூர அதாவது கொடிய ஆணவம் உடையவள், கடினமாக நடந்து கொள்ளக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு பெண். அழகானவள் என்றாலும் அவளுக்கு ஆண்களை கண்டால் பிடிக்காது. ஆண் என்ற சொல்லை கூட அவள் கேள்விப்பட்டால் அவளுக்கு கோபம் வந்துவிடும். அப்படிப்பட்ட ஒரு இயல்பு. அந்த இயல்பின் காரணமாக ஆண்களை ஏறெடுத்தும் பார்ப்பது கிடையாது. தேவனாக இருந்தால் கூட ஆண் என்றால் அவளுக்கு பிடிக்காத ஒரு சொல். அப்படியே அவளுடைய இயல்பு இருந்தது, அல்ல நடத்தை இருந்தது. அப்படிப்பட்ட பெண்ணை அந்த அரசகுமாரியை ஈன்றெடுத்த தந்தை என்ன செய்வது என்று புரியாமல் ஒரு சபதம் மேற்கொள்கிறார். என்ன என்றால், என்னுடைய சக்தி, நான் பிரயோகிக்கக்கூடிய சக்தியை யார் தாங்கிக் கொள்ளும் வல்லமை படைத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் என்னுடைய மகளை திருமணம் செய்து கொடுப்பேன் என்று ஒரு சபதம் மேற்கொள்கிறார். ஏனென்றால் அந்த ஜித்தபத்மா இவ்வளவு வலிமை பெற்றவள், அதோடு மட்டுமல்லாமல் இப்படிப்பட்ட ஒரு வெறுப்புணர்வோடு ஆண்களை கண்டாலே பிடிக்காத ஒரு நிலையில் வாழ்ந்து கொண்டிருப்பதால் அவளை மணப்பவன் மிகுந்த வீரனாக இருக்க வேண்டும் என்ற கருத்தில் இப்படி அந்த ஜித்தபத்மாவுடைய தந்தை இப்படி ஒரு சபதத்தை மேற்கொண்டு
வாழ்ந்து வருகிறார்கள். இந்த தகவல் லக்ஷ்மணனுக்கு அங்கு தெரிய வருகிறது. ராஜகுமாரி को देखने की इच्छा से लक्ष्मण राजमहल में गए. அப்படி சென்ற உடனே க்ஷத்ரியன் லக்ஷ்மணர் அந்த பெண் எப்படிதான் இருப்பாள் பார்த்து விட்டு வரலாமே என்று அரண்மனைக்குள் செல்கிறார். अपना परिचय भरत के सेवक के रूप में देते हुए बोले कि मैं तुम्हारी पुत्री को देखने की इच्छा से यहाँ आया हूँ. उसका मान भंग करना चाहता हूँ, अतः तुम एक साथ पांचों शक्तियां छोड़ो. அப்பொழுது லக்ஷ்மணன் அங்கு அரசனை பார்த்து சொல்கிறான், நான் பரதனுடைய பணியாள், சர்வன்ட். நான் உன்னுடைய மகளை பார்ப்பதற்காக வந்திருக்கின்றேன். நீ 5 சக்திகள் உன்னிடம் இருந்தாலும் 5 சக்திகளையும் ஒரே நேரத்தில் விடு, நான் அதை எதிர்த்து நிற்பேன் என்று சொல்லி, இப்படி செய்து நான் உன் மகளை பார்ப்பதற்கு காரணம் உன்னுடைய மகளுடைய அந்த ஆணவத்தை போக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இதை செய்கிறேன். நீ உன்னுடைய சக்தி என் மீது பிரயோகம் செய் என்று சொல்கல. அதை இந்த லக்ஷ்மணனை ஜன்னல் வழியாக அந்த ஜிதபத்மா பார்த்து விடுகிறாள். பார்த்த உடனே லக்ஷ்மணனுடைய அழகில் மயங்கி விடுகிறாள். उड़ने अवल लक्ष्मण के मरने की आशंका से उसे शक्ति के चोट खाने से इशारा द्वारा मना करने लगी. அங்கிருந்தபடியே லக்ஷ்மணனை பார்த்து செய்கை செய்கிறாள். நீங்கள் அப்படி செய்யாதீர்கள், என் தந்தையுடைய சக்தியை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டாம், அதனால் உங்களுக்கு மரணம் ஏற்படும், எனவே அப்படி செய்யாதீர்கள் என்று சைகை காட்டுகிறாள் ஜன்னல் வழியாக. லக்ஷ்மணனை இஷாரை செய்கி உசே சாந்தனாதி. லக்ஷ்மணனும் அதற்கு பதில் சைகை மூலமாக தந்து விடுகிறார். நீ கவலைப்படாத, எதுவா இருந்தாலும் நான் பார்த்து கொள்கிறேன் என்பதாக இவரும் அதற்கு பதில் கூற, राजा ने जो ही लक्ष्मण पर शक्ति चलाई, उन्होंने पहली शक्ति को दाएं हाथ में, दूसरी को बाएं हाथ में, तीसरी को दाएं भुजा में, चौथी को बाएं भुजा में और पांचवी को मुख से पकड़ लिया. 5 சக்திகளையும் ஜிதபத்மாவுடைய தந்தை அரசன் பிரயோகிக்கும் பொழுது ஒரு சக்தியை வலது கையிலும், இன்னொரு சக்தியை இடது கையிலும், 3வது சக்தியை வலது தோளிலும், 4வது சக்தியை இடது தோளிலும், 5வது சக்தியை முகத்திலுமாக அந்த சக்திகளை பிடித்து, அதனால் லக்ஷ்மணனுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை என்பதை உணர்த்தி விடுகிறார். தேக்கர் நகரவாசி ஆனந்தித்த ஹுயே. இதை பார்த்த உடனே நகரத்தில் இருப்பவர்கள் எல்லோரும் மிகவும் மகிழ்ந்தார்கள். ஜிதபத்மானே லக்ஷ்மண் கே கலேமே வர்மாலா டாலி. அதன் பிறகு ஜித்தபத்மா லக்ஷ்மணனுடைய கழுத்திலே மணமாலையை அணிவிக்கிறார். राजा ने जब पाणी ग्रहण की चर्चा की तो लक्ष्मण बोले, मेरे भाई भाभी पास के वन में ही हैं, उनसे अनुमति लेकर ही कुछ कार्य हो सकता है. इतना सुनते ही राजा सेना सहित राम सीता के पास गए. அப்பொழுது லக்ஷ்மணனோடு ஜிதபத்மாவை மனம் முடிப்பதற்காக அரசன் கூறிய போது, நான் மனம் முடிக்க வேண்டும் என்றால் என்னுடைய அண்ணன் ராமரிடம் நான் அனுமதி பெற்றாக வேண்டும். என்னுடைய அண்ணனும் மண்ணியும் அருகிலே இருக்கக்கூடிய ஒரு காட்டில் இருந்து கொண்டு வருகிறார்கள், எனவே அவர்கள் அனுமதி இல்லாமல் நான் இதை ஏற்க மாட்டேன் என்று சொல்ல, அதன் பிறகு அரசன் படைகளோடு சென்று ராமர் சீதையையும் தங்களுடைய அரண்மனைக்கு அழைத்து வருகிறார். धूल उड़ने व सेना की आवाज सुनकर सीता भयभीत होकर राम से बोली, शायद लक्ष्मण ने कुछ उपद्रव कर दिया है, अतः राजा सेना सहित आ रहा है. அப்பொழுது இந்த படை வீரர்கள் ராமர் இருக்கும் காட்டை நோக்கி சென்று கொண்டிருந்த பொழுது இந்த படை வீரர்கள் வருவதைக் கண்டு சீதைக்கு அச்சம் ஏற்பட்டது. ஒருவேளை லக்ஷ்மணன் ஏதோ அரசனுக்கு எதிராக செய்து விட்டானோ என்னவோ, அதன் காரணமாகத்தான் அரசன் வெகுண்டெழுந்து இப்படி படைகளோடு நம்மிடம் போரிட வருகிறானோ என்னவோ என்று அப்படிப்பட்ட ஒரு ஐயம், அச்சம் சீதைக்கு ஏற்பட்டது. ஆனால் சிறிது நேரத்திலேயே அந்த அச்சம் மறைந்து போனது. காரணம், அந்த படை வீரருக்கு முன்பாக நடனமாடும் மங்கைகள் நடனமாடிக்கொண்டும் ஆடல் பாடிக்கொண்டும் போர் புரிவதற்காக வருவது போல தெரியாமல் ஒரு மகிழ்ச்சி வெள்ளத்திலே வருகிறார்கள் என்பதை அறிய முடிந்தது. எனவே அதை கண்டு அவள் அமைதியாயினாள். राम सीता की अनुमति से जितपद्मा के साथ लक्ष्मण का विवाह विधिवत संपन्न हुआ. இப்படி அவர்கள் இவர்களை அழைத்து சென்ற பிறகு லக்ஷ்மணனுக்கும் जितपत्नीக்கும் திருமணம் நடந்தேறியது. कुछ दिन राजा के साथ रहने के पश्चात वे आगे चल पड़े. वे जहां भी जाते उन्हें खान पान आदि सामग्री सुलभ हो जाती. அதன் பிறகு சிறிது நாட்கள் அந்த ராஜ்யத்தில் இருந்து ஜித்தபத்மாவோடு இருந்த பிறகு அதன் பிறகு சிறிது நாள் கழிந்து மீண்டும் அவர்கள் பயணித்து தொடர்கிறார்கள்.
அவர்கள் எங்கு சென்றாலும் அவர்களுக்கு இப்படிப்பட்ட நற்செயல்களும் நல்ல காரியங்களும் துணை நிற்கின்றன. எங்கு சென்றாலும் உணவுக்கோ மற்ற எதற்குமே பஞ்சம் இல்லாமல் அவர்கள் செவ்வனவே பயணத்தை தொடர்கிறார்கள். आगे चलने पर जब वे वंशधर नामक पर्वत पर पहुंचे तो वहां उन्होंने नगर के लोगों को भयभीत होकर नगर से बाहर जाते देखा. அங்கு பயணத்தை தொடரும் பொழுது வம்சதர்னா என்று சொல்லக்கூடிய ஒரு மலையை அடைகிறார்கள். அந்த மலையை அடைந்தவுடன் அந்த மலைக்கு அருகாமையில் இருந்த ஒரு நகரம், அந்த நகரத்தில் இருந்த மக்கள் எல்லோரும் பயந்து இங்கும் அங்குமாக ஓடுகிறார்கள், நகரத்தை விட்டு வெளியேறுகிறார்கள். அதை கண்டதும் இதற்கு என்ன காரணம் என்று அறிய விரும்பினர். कारण जानने पर उन्होंने ज्ञात हुआ कि कोई दुष्ट देव रात्रि में क्रीड़ा करता है जिससे नाना प्रकार की भयंकर आवाजें आती हैं, अतः नगरवासी रात्रि में बाहर चले जाते हैं और प्रातः काल लौट आते हैं. यह सुनकर सीता ने नगरवासियों के साथ ही चलने की इच्छा व्यक्त की, पर कारण जानने की इच्छुक राम वहीं रुक पड़े. அப்படி இதற்கு என்ன காரணம், ஏன் மக்கள் அந்த நகரை விட்டு ஓடுகிறார்கள் என்று கேட்கும் பொழுது, இரவிலே ஏதோ ஒரு பயங்கரமான ஒரு ராட்சசனோ யாரோ ஒருவர் வந்து பயங்கரமான கொடூரமான ஒலிகளை எழுப்பி எல்லோரையும் பயமுறுத்துகின்றான். யார் என்று தெரியவில்லை. ஆகையினால் அவனுக்கு பயந்துதான் நாங்கள் எல்லோரும் இந்த நகரை விட்டு வெளியே செல்கிறோம். இரவு முழுக்க அவனுடைய பயங்கர ஒலிதான் நகரத்திலே உலவிக் கொண்டிருக்கிறான். அவனுடைய ஒலியும் பரவி கொண்டிருக்கிறது. அதை எங்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அவன் மிகவும் உபத்திரம் செய்கிறான். எனவே இரவு நேரத்தில் நாங்கள் வெளியே வந்து விடுகிறோம். பொழுது புலர்ந்தது மீண்டும் நகருக்கு செல்கிறோம். அவன் இரவு நேரத்தில் மட்டும்தான் இப்படிப்பட்ட செயல்களை செய்கிறான் என்று மக்கள் கூற, சீதையும் நாம் இந்த நகரத்தில் இருக்க வேண்டாம், நாமும் மக்களோடு சேர்ந்து வெளியிலே சென்று விடுவோம் என்று சொல்கிறாள். ஆனால் ராமர் அதற்கு மறுப்பு தெரிவித்து, வேண்டாம், என்னதான் நடக்கிறது இந்த நகரத்துக்குள்ளே, இரவில் யார் வருகிறான் பார்க்கலாம் என்று அவர் அங்கேயே தங்குவதற்கு முயற்சி செய்கிறார். पर्वत पर चढ़ने पर उन्होंने दो मुनिराजों को ध्यान मग्न देखा. இந்த மலை மீது இருந்த நகரம், அந்த மலை உச்சியை அடைகிறார். அப்பொழுது பார்த்தால் அங்கு இரண்டு முனிவர்கள் தவம் செய்து கொண்டிருக்கிறார்கள். मुनिराजों को नमस्कार करके पास में बैठे ही थे कि उसी समय भयंकर आवाज करता हुआ असुर वहां आया. அந்த முனிவர்கள் இருவரையும் தரிசித்து விட்டு அங்கேயே அவர் ராமர் அமர்ந்திருந்த பொழுது, அப்பொழுது அந்த அசுரன் கொடிய சத்தங்களோடு ஒலிகளை எழுப்பிக் கொண்டு பல்வேறு விதமான ஒலிகளை காது பிளக்கக்கூடிய அப்படிப்பட்ட இடி முழக்கத்தை போன்ற ஒலிகள், கொடூரமான ஒலிகள், அப்படிப்பட்ட ஒலிகளை எழுப்பிக் கொண்டு சப்தத்தை செய்து கொண்டு அங்கு வருகிறான். पल भर में ही मायामयी सर्प बिच्छू आदि मुनिराजों के शरीर से लिपट गए जिन्हें राम ने अपने हाथों से हटाए. ஒரு கணப்பொழுதிலேயே அவன் தன்னுடைய மாயையால் இந்த முனிவர்கள் மீது தேள், பாம்பு முதலிய கொடிய விலங்குகளையும் ஏவி விடுகிறான். அதை பார்த்த ராமர் அந்த முனியரசரோட உடலின் மீது இருந்த பாம்பு, தேள் முதலியவற்றையெல்லாம் விலக்கி அப்புறப்படுத்துகிறார். தேக்கர் குரோதித் ஹுய அசுரனே பயானக் அக்னிக்கு ஜுவாலா சோடி. அதை பார்த்தவுடன் அவன் மிகவும் வெகுண்டு அந்த அசுரன் தன் வாயிலிருந்து நெருப்பை கக்குகிறான். பயங்கர் ஜங்கலி ஜான்வர் சோடே, குரூரமான கொடிய விலங்குகளை எல்லாம் அவன் ஏவுகின்றான். அநேகம் தில் தகலானே வாலி கிரியாயம் கர்ணே லகா. பல்வேறு விதமான இதயத்தையே நோகடிக்கக்கூடிய அப்படிப்பட்ட கொடிய செயல்களை எல்லாம் அவன் செய்கிறான். इन उपसर्गों से मुनिराज को बचाने के लिए राम ने धनुष चढ़ाया. இப்படிப்பட்ட கொடிய உபசர்க்கத்தை செய்து கொண்டிருக்கும் அவனை பார்த்து ராமர் இந்த உபசர்க்கத்திலிருந்து முனிவர்களை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தில் அவர் தன்னுடைய வில்லை எடுக்கிறார். धनुष चढ़ाने का शब्द सुनकर और अवधि ज्ञान से राम लक्ष्मण को बलभद्र नारायण जानकर वह असुर अपनी माया समेटकर भाग गया. இவர் அந்த வில்லை எடுக்கும் விதத்திலேயே அந்த அசுரனுக்கு புரிந்து விடுகிறது, இவர் பலராமர், இவரோடு இருப்பவர் லக்ஷ்மணர், வாசுதேவர், எனவே இவர்களோடு நாம் மோத முடியாது என்று சொல்லி உடனே தன்னுடைய மாயையை எல்லாம் சுருட்டி எடுத்துக்கொண்டு ஓடி விடுகிறான் அங்கிருந்து. इसी समय उन दोनों தேஷ் பூஷன் और குல்பூஷன் முனிராஜோं को केवल ज्ञान हुआ. இப்படி அந்த தவத்தில் மூழ்கி இருந்த, தியானத்தில் மூழ்கி இருந்த அந்த இரண்டு முனிவர்களும் வேறு யாரும் அல்ல, தேசபூஷன், குலபூஷன் என்று சொல்லக்கூடிய முனிவர்கள். அவர்கள் இப்படிப்பட்ட உபசர்க்கங்கள் எல்லாம் தாங்கி
தவத்தில் நின்றதன் காரணமாக அவர்களுக்கு கேவல ஞானம் தோன்றுகிறது. கேவல ஞானம் தோன்றிய உடனேயே தேவர்கள் எல்லாம் அவர்களை வணங்குவதற்காக, பூஜைக்காக, கேவல பூஜைக்காக அங்கு வருகிறார்கள். கேவல பூஜை செய்து அதன் பிறகு அவர்கள் இருவரிடமும் தர்மத்தை கேட்கிறார்கள். இஸ் தர்ம சபாமே தேஷ்பூஷன் குலபூஷன் கே பூர்வ பவ கே பிதா கருணேந்திர பி ஆயத்தே. இந்த அறவுரை நிகழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த அறவுரையை கேட்பதற்காக கருணேந்திர என்று சொல்லக்கூடிய ஒரு தேவனும் அங்கு வருகிறான். அந்த தேவன் தான் இந்த தேசபூஷன் குலபூஷனுக்கு முற்பிறவிலே தந்தையாக இருந்தவர். उन्होंने रामचंद्र जी से कहा कि तुमने इनके असुर से रक्षा की है, अतः मैं तुमसे अत्यंत प्रसन्न हूं, तुम्हें जो इच्छित हो वह मांग लो. அப்பொழுது அந்த கருணேந்திரன் ராமர் தன்னுடைய பூர்வபவத்தில் மகனாக இருந்த இந்த இருவருக்கும் ஏற்பட்ட உபசர்க்கத்தை நீக்கியதன் காரணமாக மிகவும் மகிழ்ந்து ராமரை பார்த்து சொல்கிறார், உனக்கு என்ன வரம் வேண்டுமோ கேள், நான் அதை உனக்கு தருகிறேன். நீ இப்படி முனிவர்களை பாதுகாத்தாய், அதற்காக நான் மிகவும் உன்னை மெச்சுகிறேன் என்று சொல்ல, ராம் போலே தும் தேவோं के स्वामी हो, अतः जब कभी हम पर विपत्ति पड़े तब तुम हमारी सहायता करना. அப்பொழுது அவர் சொல்றார், நீ தேவர்களுக்கெல்லாம் தலைவன் இந்திரன், எனவே எங்களுக்கு எப்பொழுது ஏதாவது ஒரு ஆபத்து வருமோ அப்பொழுது வந்து எங்களுக்கு உதவி செய்தால் போதும் என்று சொல்ல, கருணேந்திரனும் அப்படியே உங்களுக்கு எப்பொழுது தேவைப்படுகிறதோ அப்பொழுது என்னை நினைத்தால் நான் உடனே உங்களுக்கு வந்து உதவி செய்கிறேன் என்று சொல்லி சென்று விடுகிறார்கள். இப்படி केवली का उपदेश श्रवण कर अनेक व्यक्तियों ने मुनिव्रत अंगीकार किए, अनेकों ने श्रावक के व्रत लिए और अनेकों ने अपनी शक्ति अनुसार अन्य प्रतिज्ञाएं ली. இப்படி கேவலி பகவான் உபதேசம் செய்த பிறகு அங்கிருந்த மக்கள் நிறைய பேர் ஸ்ராவக விரதத்தை மேற்கொண்டார்கள். பலர் முனிவராகவும் ஆயினார்கள். ஒரு சிலர் அவரவர்கள் சக்திக்கு ஏற்ப விரதத்தை பின்பற்றினார்கள். केवली के मुख से राम को तद्भव मोक्षगामी सुनकर सभी ने राम की जय जयकार की. அப்பொழுது அந்த சபையிலே ராமர் அதே பவத்தில் முக்தி அடையக்கூடியவர் என்பதையும் அந்த கேவலி முகத்தால் கேள்விப்பட்டு அவர்கள் ராமரை கண்டு எல்லோரும் ராமருக்கு ஜெய் ஜெய் என்று ஜெயகோஷமிட்டனர். वंशस्थल के राजा सूरप्रभ ने उनसे अपने साथ नगर में चलने की प्रार्थना की. அந்த அவையிலே வம்சஸ்தல் என்று சொல்லக்கூடிய அந்த நகரத்தினுடைய அரசனும் சூரப்பிரபும் அவனும் அங்கு அறம் கேட்க வந்திருந்தான். அவன் ராமர் லக்ஷ்மணர்களை தன் நகருக்கு வரும்படி அழைத்தான். जब राम उनके साथ नहीं गए तो उन्होंने वहीं पर्वत पर नगरी बसा दी. அப்பொழுது ராமர் இந்த சூரப்பிரபனோடு செல்லாமல் மறுத்ததால் அங்கேயே ஒரு நகரத்தை தற்காலிகமாக அமைத்து தந்தான். जहां राम की आज्ञा से जिनेन्द्र देव के हजारों चैत्यालय बने. அதன் பிறகு ராமர் அவனுக்கு ஆலையிட்டு ஆயிரக்கணக்கான ஜினாலயங்களை, चैत्यालयங்களை உருவாக்க சொன்னார். அது போலவே உருவாக்கி தந்தார். इस नगर में सुख से रहने के पश्चात एक दिन राम लक्ष्मण से बोले कि इस पर्वत पर हमने बहुत समय सुखपूर्वक व्यतीत किया है, अब हमें यहाँ से आगे बढ़ना चाहिए. இப்படி அந்த நகரத்திலே நீண்ட நாட்கள் ராமர் லக்ஷ்மணர் சீதை தங்கள் வாழ்நாட்களை கழித்து கொண்டிருந்த பொழுது ஒரு நாள் ராமர் சொல்கிறார், நீண்ட நாட்களாக நாம் சுகமாக இங்கே அமர்ந்து விட்டோம், இனி நம்முடைய பயணத்தை மேற்கொள்ள வேண்டும், நாம் தெற்கு நோக்கி பயணிக்க வேண்டும் என்று சொல்ல, அதன் பிறகு மீண்டும் மூவரும் பயணத்தை தொடர்கிறார்கள். क्योंकि राजा के उत्तमोत्तम सेवा के वशीभूत हो, यदि हम यहीं पर रहते हैं तो हमारा संकल्पित कार्य नष्ट होता है. सुनते हैं कि कर्णरवा नदी के उस पार दंडक वन है, जहां भूमि गोचरियों का पहुंचना कठिन है. उस भयानक वन के आसपास बस्ती भी नहीं है, भरत की आज्ञा का भी वहां प्रवेश नहीं है, अतः वहीं कहीं सुंदर भूमि में अथवा समुद्र के किनारे घर बनाकर माताओं को ले आएंगे. ராமர் சொல்றார், இந்த இடத்தில் கூட நாம் நீண்ட நாள் இருக்கக்கூடாது. ஏனென்றால் எவ்வளவுதான் அரசர்கள் நமக்கு பல்வேறு விதமான பணிவிடைகளை செய்தாலும் நாம் அதிலேயே மயங்கி இங்கேயே இருந்து விடுவோம் என்றால் நாம் மேற்கொண்ட அந்த சபதம் பூர்த்தியாகாது. நாம் இப்பொழுது தந்தைக்கு கொடுத்த வாக்குறுதிப்படி பரதனுடைய எல்லைக்கு அப்பார் சென்றுதான் குடியமர வேண்டும். எனவே இதன் பிறகு தண்டகவனம் என்று சொல்லக்கூடிய ஒரு காடு வருகிறது. அந்த தண்டவனத்துக்கு அந்த பக்கத்தோடு பரதனுடைய எல்லை முடிவடைகிறது.
பூமியிலே வசிக்கக்கூடியவர்கள் அந்த தண்டகவனத்தை உள் நுழைய முடியாது என்று சொல்வார்கள். அந்த தண்டகவனத்துக்கு முன்பாக கர்ணரவா என்ற ஒரு நதியும் பாய்கிறது. அந்த நதிக்கு அந்த பக்கம் தண்டகவனமாகும். எனவே அந்த நதியை அந்த நதிக்கரை வரை தான் பரதனுடைய எல்லை. நதியை தாண்டி சென்றால் அந்த தண்டகவனம் வரும். அந்த தண்டகவனம் சென்று நாம் அங்கேயே வசிப்பதற்கான ஏற்பாடுகளை செய்யலாம், அல்லது அந்த வனத்தை தாண்டி சென்று கடல் இருக்கிறது என்கிறார்கள். அந்த கடல் ஓரங்கத்தில் கூட எங்காவது நாம் வசிப்பதற்காக நமக்கு தேவையானவற்றை உருவாக்கி கொண்டு வீடு முதலியவற்றை அமைத்து கொண்டு அதன் பிறகு நம்முடைய தாய்மார்களை அங்கு வரவழைத்துக் கொள்ளலாம். எனவே இனி இவ்விடம் இருக்க வேண்டாம் என்று சொல்லி ராமர் லக்ஷ்மணனுக்கு எடுத்து கூற மீண்டும் அவர்கள் தொடர்ந்து ராமர் லக்ஷ்மணர் சீதை மூவருமாக பயணத்தை மேற்கொள்கிறார்கள். அதன் பிறகு इस प्रकार निर्णय कर उन्होंने वंश स्थलपुर के राजा से विदा ली, पर राजा व नगरवासी उनके साथ ही चल दिए। राम लक्ष्मण के बहुत समझाने पर मुश्किल से दुखी मन से वे वापस लौटे. ஆக மூவருமாக அங்கிருந்து புறப்படுவதற்கு தயாராக இருந்த பொழுது அந்த ஸ்தல்புரம் என்று சொல்லக்கூடிய அந்த நகரத்தினுடைய அரசன் இவர்களை தடுத்தான். ஆனால் அவர்கள் அதை கேட்கவில்லை. எனவே அவர்கள் அந்த நகரத்தை சேர்ந்த அரசன் முதலானோரும் நகரத்தில் இருக்கிற மற்றவர்களும் இவர்களோட பயணத்தை தொடர்ந்தார்கள். அப்பொழுது ராமர் லக்ஷ்மணர் இருவரும் அவர்களுக்கு புரிய வைத்து, நீங்கள் எங்களோடு ஏன் வருகிறீர்கள், நீங்கள் திரும்பி உங்கள் வீட்டுக்கு செல்லுங்கள் என்று சொல்ல, பிறகு வேறு வழியின்றி அவர்கள் மனதிலே கவலை கொண்டு கவலையோடு திரும்பினார்கள். दक्षिण समुद्र को देखने के इच्छुक वे अनेकों नगर ग्राम व देशों को पार कर महाभयानक दंडकवन के समीप स्थित कर्णरवा नदी के तट पर पहुंचे. தெற்கே கடல் இருக்கிறது, அந்த கடலை பார்க்க வேண்டும், சமுத்திரத்தை பார்க்க வேண்டும் என்ற ஒரு ஆவலோடு இவர்கள் மூவரும் தெற்கு நோக்கி பயணித்தார்கள். இடையிலே எவ்வளவோ நகரம் கிராமம் எல்லாம் வந்தன. அவற்றையெல்லாம் தாண்டி அந்த கர்ணரவா என்று சொல்லக்கூடிய ஆற்றங்கரையை அடைகிறார்கள். அந்த ஆற்றை கடந்து சென்றால் தண்டகவனம் ஆரம்பமாகும். ஆக அந்த நதிக்கரையை அடைகிறார்கள். वहां उन्होंने वृक्ष के पके फलादि लेकर खाना तैयार किया. அந்த நதிக்கரையிலேயே உண்பதற்காக காய் கனிகள் மரத்திலிருந்து இருந்தவற்றை எல்லாம் பறித்து அதற்காக ஏற்பாடுகளை செய்து கொண்டிருந்தார்கள். ஆக உணவு ஏற்பாடு செய்து காய்கனிகளையும் அங்கே ஏற்பாடு செய்து, யாராவது முனிவர்கள் வந்தால் நாம் ஆகாரம் தந்துவிட்டு உணவு அருந்தலாம் என்று அதற்காக காத்திருந்தனர். कुछ देर पश्चात वनचर्या की प्रतिज्ञा लिए 2 चारण रिद्धिधारी मुनिराज वहां आए. சிறிது நேரம் கழித்த பிறகு அங்கு 2 चारण परमेष्ठिகள் அங்கு வருகிறார்கள். जिन्हें राम लक्ष्मण और सीता ने यथाविधि आहार दान दिया. அந்த चारण रिद्धिधारी முனிவர்கள் இருவருக்கும் ராமரும் லக்ஷ்மணரும் சீதையும் சேர்ந்து விதிமுறைப்படி ஆகாரத்தை அளிக்கிறார்கள். मुनियों के आहार ग्रहण के पश्चात वहां पंचाश्चर्य हुए, रत्नों की वर्षा हुई. அவர்கள் வித்திதாரி சாரண வித்திதாரி முனிவர்கள் ஆகையினாலும் பாவலிங்கி முனிவர்கள் என்பதாலும் இவர்களும் அதே சம்மக் திருஷ்டி என்பதாலும் இவர்கள் கொடுக்கக்கூடிய ஆகாரத்தின் பயனாக அந்த இடத்திலே அந்த நதிக்கரையிலே பஞ்சாச்சரியங்கள் பொழுகின்றன. ஆகாரம் கொடுக்கும் பொழுது சத்பாத்திரத்துக்கு ஆகார தானத்தை அளிக்கும் போது பஞ்சாச்சரியம் பொழிவது இயல்பு என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஆக இப்படி பஞ்சாச்சரியம் அங்கே பொழிகிறது. தேன் ज्ञान के धारी मुनिराजों का आहार देखकर एक गिद्ध पक्षी मुनि के चरणों पर आ गिरा. இந்த வித்திதாரி முனிவர்கள் அவதி ஞானத்தையும் உடையவர்கள், 3 ஞானத்தை உடையவர்கள். இப்படிப்பட்ட முனிவர்களுக்கு ஆகாரம் நடப்பதை பார்த்து ஆகாரம் முடியும் தருவாயிலே ஒரு கருட பட்சி ஒன்று வந்து அந்த முனிவருடைய கால்களிலே விழுகிறது. உனக்கு சரண் ரஜசே பக்ஷி கா ஷரீர் ஸ்வர்ண சமான் ஹோ கயா. கால்களில் விழுந்த உடனேயே அந்த கருட பட்சியினுடைய இறகுகள் எல்லாம் தங்கமயமாக மின்னலாயின. और चोंच पैर आदि रत्नों के समान हो गए. அதனுடைய கால்களும் அதனுடைய இலகும் அதான் மூக்கு அவை ரத்தினம் போல் பளபளக்கலாயின. राम के द्वारा बहुत हटाए जाने पर भी जब वह नहीं हटा तो उन्होंने मुनिराज से इसका कारण पूछा. அப்பொழுது ராமர் அந்த கருட பட்சியை அப்புறப்படுத்த முயல்கிறார். ஆனால் அந்த பட்சி அங்கிருந்து செல்லாமல் மீண்டும் மீண்டும் அவருடைய பாதத்திலேயே வந்து விழுகிறது. அதை கண்டதும்
ராமர் கேட்கிறார், ஏன் இது இப்படி செய்கிறது என்று. அப்பொழுது முனிராஜ் சொல்கிறார், हमें देखकर इसे अपने पूर्व भव की याद आ गई है, अतः यह हमारे चरणों में आ गया है। முனிராஜ் ने उस पक्षी को श्रावक के व्रत दिए वह विहार कर गए. அப்பொழுது அந்த முனிவர்கள் சொல்கிறார்கள், எங்களை பார்த்தவுடன் இந்த பறவைக்கு தன்னுடைய முற்பிறவி ஞாபகம் வந்தது, அதன் காரணமாகத்தான் இப்படி செய்கிறது என்று சொல்லி அந்த பறவைக்கு அவர்கள் சிராவக விரதத்தை கொடுத்து அங்கிருந்து அந்த 2 चारण रद्दी मुनिवர்களும் சென்று விடுகிறார்கள். सीता उस पक्षी की देखभाल करने लगी. रत्नों की किरणों से सुशोभित जटा देखकर राम ने उसका नाम जटायु रखा. அப்பொழுது அந்த சீதை அந்த பறவையை வைத்துக் கொண்டு அதை பரிபாலித்துக் கொண்டு வந்தாள். அந்த பறவையினுடைய ரத்னமயமான அந்த கால், மூக்கு இவற்றையும் அதே நேரத்தில் பொன்மயமான இறகுகள் இவற்றையெல்லாம் பார்த்து அந்த அதனுடைய ஜடையெல்லாம் இப்படி இருப்பதை பார்த்து அதுக்கு ஜட்டாயு என்ற பெயரை ராமர் வைக்கிறார். குச்சிஹி தினோமே ஜட்டாயு தீனோசே பௌத் இல்மில் கயா. சில நாட்களிலேயே அந்த ஜட்டாயு என்று சொல்லக்கூடிய அந்த கருட பட்சி, கருடனை கொண்ட அந்த பறவை இவர்கள் மூவரிடமும் நன்கு பழகலாயிற்று. धीरे धीरे घूमते हुए बीच बीच में विश्राम करते करते वन की सुषमा का अवलोकन करते करते वे दंडक वन के मध्य भाग में पहुंच गए. அதன் பிறகு எல்லோருமாக சேர்ந்து அப்படியே உலவி கொண்டே நதியை கடந்து அந்த பக்கம் அந்த தண்டகவனம் என்று சொல்லக்கூடிய பயங்கரமான கொடிய அந்த தண்டகவனத்தை அடைகிறார்கள். वहीं पर एक जगह कुटी बनाकर राम ने लक्ष्मण से कहा कि अब तुम जाओ और माताओं को यहीं ले आओ. नहीं नहीं, तुम सीता व जटायु के साथ यहीं रहो, मैं ही माताओं को लेकर आऊंगा. அங்கு சென்று ஒரு குடிசையை அமைத்து தங்குவதற்குண்டான ஏற்பாட்டை செய்துவிட்டு ராமர் லக்ஷ்மணனிடம் சொல்கிறார், இப்பொழுது நீ சென்று நம்முடைய தாய்மார்களை அழைத்து கொண்டு வா அப்படி என்று சொன்னவர் உடனே சிறிது நேரத்திலே, வேண்டாம் வேண்டாம், நீ இங்கு சீதையோடும் ஜட்டாயோடும் நீ இங்கே இரு, நான் சென்று தாய்மார்களை அழைத்து கொண்டு வருகிறேன் என்று சொல்கிறார். अच्छा अभी रहने दो, वर्षा ऋतु के बाद ले आएंगे, क्योंकि इस ऋतु में नदी में वेग बहुत होता है, पृथ्वी कीचड़ से भरी रहती है, त्रस जीवों की उत्पत्ति बहुत होती है, अतः विवेकी इस मौसम में गमन नहीं करते. इस प्रकार निश्चय कर उन्होंने 4 माह वहां शांतिपूर्वक बिताए. அப்படி சொன்ன ராமர் சிறிது நேரத்தில் சிந்தித்து மீண்டும் கூறினார், இன்னும் ஒரு சில நாட்களிலே இப்பொழுது இந்த மழைக்காலம், மழை வர இருக்கிறது, மழைக்காலம் துவங்க இருக்கிறது. எனவே இப்பொழுது நாம் சென்றோம் என்றால் மழைக்காலத்திலே நதியில் நீர் மிகவும் வேகமாக பாயும். நாம் சென்று அவர்களை அழைத்து வருவது அவ்வளவு எளிமை அல்ல. எனவே இந்த மழைக்காலம் கழிந்த பிறகு அவர்களை அழைத்து வருவதுதான் நல்லதாக இருக்கும். மழைக்காலத்தில் சென்றோம் என்றால் வழியெல்லாம் சேரும் சகதியுமாக இருக்கும், அது இல்லாமல் பூச்சி எல்லாம் இருக்கும். அவர்களை அழைத்து வரும்போது அதற்கெல்லாம் வதை ஏற்படும். எனவே மழைக்காலம் கழிந்த பிறகு அவர்களை அழைத்து வருவதுதான் நல்லதாக இருக்கும் என்று சொல்லி, அதுவரை நாம் இங்கேயே இருக்கலாம் என்று சொல்லி அனைவரும் அதே இடத்திலேயே தங்கி விடுகிறார்கள். மழைக்காலம் 4 மாதமும் அப்படியே கழிந்து செல்கின்றன. இப்படி அந்த தண்டகவனத்திலே அவர்கள் சென்று தங்கி ஒரு மழைக்காலத்தை கழித்துக் கொண்டிருக்கிறார்கள். இவ்வாறாக அந்த கதை மேலும் செல்கின்றது. 10ஆம் நாள் கதை முடிந்து 11ஆம் நாளே நம்ம 11ஆம் நாள் கதைக்கு இப்பொழுது வருகிறோம். वर्षा ऋतु व्यतीत हो चुकी थी, मौसम सुहावना था, शीतल मंद पवन चल रही थी, अतः राम की आज्ञा लेकर लक्ष्मण घूमने निकल गए. चलते चलते मनमोहक सुगंध आई, उनके कदम अपने आप ही उस अद्भुत सुगंध की दिशा में बढ़ते गए. आगे आगे जाने पर उन्हें बांसों के झुरमुट में एक तलवार लटकती दिखाई दी. மழை காலம் நீங்கிய பிறகு லக்ஷ்மணர் அமைதியான அந்த சூழ்நிலையிலே ராமரிடம், இப்பொழுது பருவம் மிகவும் நன்றாக இருக்கிறது, அனுகூலமாக இருக்கிறது, நான் இந்த வனத்தை சற்று சுற்றி பார்த்து விட்டு வருகிறேன் என்று ராமனிடம் அனுமதி பெற்றுக்கொண்டு வனத்தை, அந்த காட்டை சுற்றி பார்ப்பதற்காக செல்கிறார். அப்பொழுது மிக நறுமணம் மிக்க ஒரு காற்று அந்த பக்கமாக வீச, இப்படி நறுமணம் வருவதற்கு என்ன காரணமாக இருக்கும் என்று கருதி அந்த நறுமணம் வரும் திசை நோக்கி அவர் சென்று கொண்டே இருந்தார். சென்ற பிறகு அங்கே ஒரு புதர் இருந்தது, மூங்கில் புதர்.
அந்த மூங்கில் புதரை கண்டார். அந்த மூங்கில் புதரில் இருந்துதான் அந்த நறுமணம் வீசிக்கொண்டிருந்தது. அருகில் சென்று பார்த்தால் அங்கே பளபளப்பாக மின்னக்கூடிய ஒரு வாள், போர் வாள் தொங்கிக் கொண்டிருந்தது. அவர் அந்த போர் வாளை பார்த்த உடனே, இது என்ன, இந்த இடத்திலே யாரும் மனிதர்கள் யாரும் இல்லாத இப்படிப்பட்ட இடத்திலே, அதுவும் இந்த மூங்கில் புதருக்குள்ளே இப்படி பளபளக்கின்ற பிரகாசம் பொருந்திய ஒரு வாள் தொங்கிக் கொண்டிருக்கிறது, இது என்னவாக இருக்கும் என்று அந்த வாளை அவர் அங்கு சென்று எடுக்கிறார், கையில் ஏந்துகிறார். வாளை எடுத்த உடனேயே அதனுடைய கூர்மைத்தன்மை எப்படிப்பட்டது என்பதை சோதிக்க வேண்டும், இது எப்படிப்பட்ட வாள் என்பதை சோதிக்க வேண்டும் என்று கருதி அந்த மூங்கில் புதர் மீதே அந்த வாளை வீசுகிறார். அந்த வாளை வீசும் பொழுது மூங்கில் புதர் அடியோடு சாய்ந்து விடுகிறது. அதே நேரத்தில் அந்த மூங்கில் புதருக்குள் சம்பூக் என்று சொல்லக்கூடிய ஒருவன் அமர்ந்திருந்தான். அவன் தலையும் சீவப்பட்டு அவன் மரணத்தை எய்துகிறான். அந்த கத்தியில் பட்ட இரத்தத்தை பார்த்து, ஐயோ இது என்ன, என்னால் ஒரு தவறு நேர்ந்து விட்டதே, நான் இந்த மூங்கில் புதரை வெட்டுவதற்கு காரணம் இது எப்படிப்பட்ட கூர்மையான வாள் என்பதை தெரிந்து கொள்வதற்காகத்தான் செய்தேன். ஆனால் இதற்குள் ஒரு மனிதன் இருக்கிறான் என்பதை நான் அறியவில்லையே, இப்படி என்னால் ஒரு மனிதனுக்கு மரணம் ஏற்பட்டு விட்டதே, இப்பொழுது நான் என்ன செய்வது, இது தவறாக நேர்ந்த ஒரு மிகப்பெரிய பாவம், தவறாக நேர்ந்தாலும் இது பாவம் தானே என்றெல்லாம் அவன் மனது பரிதவித்தது. என்ன செய்வது, வேறு வழி தெரியாமல் இதை ராமரிடம் சொல்வதற்காக அங்கிருந்து புறப்பட்டு ராமரிடம் செல்கிறான். இந்த சம்பூகன் இறந்தவுடன் खड्ग के रक्षक हजारों देव लक्ष्मण के हाथ में खड्ग देकर बोले कि तुम हमारे स्वामी हो. சம்பூகன் இறந்தவுடனே அந்த போர் வாளை ஆயிரக்கணக்கான தேவர்கள் பாதுகாத்து கொண்டிருந்தார்கள். அந்த தேவர்கள் எல்லாம் லக்ஷ்மணனை பார்த்து, இனி எனக்கு நீங்கள் தான் தலைவர், சம்பூகன் அல்ல என்று சொன்னார்கள். லக்ஷ்மண் को लौटने में देरी होते देखकर राम चिंतित हुए. இப்படி லக்ஷ்மணன் ராமருக்கு இடம் சென்று அடைவதற்கு நீண்ட நேரம் ஆகிவிட்டது. இப்படி நீண்ட நேரம் ஆனதற்கு காரணம் என்னவோ தெரியவில்லை என்று ராமர் அங்கு கவலைப்பட்டுக் கொண்டிருந்தார். ஜட்டாயுசை போலேக்கு தும் லக்ஷ்மண் கா பத்தா லாக்கராவோ. அப்பொழுது ஜட்டாயுவிடம் சொல்கிறார், நீ சென்று லக்ஷ்மணன் எங்க இருக்கிறார் என்பதை பறந்து சென்று தெரிந்து கொண்டு வா என்று சொல்ல, தபி சீதா போலிக்கு வே தோ ஹாத் மே அத்புத் கட்டார் லியே இதர் சலே ஆ ரஹே ஹேன். அதை சொல்லும் பொழுதே அங்கு லக்ஷ்மணன் சீதைக்கு தெரிகிறார். அது வருகிறார், கையில் கத்தி வாள் ஏந்தி கொண்டு வருகிறார். எனவே ஜட்டாயு போய் தேட வேண்டிய அவசியம் இல்லை என்று சீதை சொல்கிறார். पास आने पर उन्होंने राम को प्रारंभ से अंत तक सभी समाचार सुनाए, जिसे सुनकर राम गंभीरता पूर्वक बोले कि तुमसे जो पंचेंद्रीय मानव का वध हो गया उसका तो परिणाम हमें भुगतना ही पड़ेगा, और जो तुमने वनस्पति का जीव का वध किया उसका भी तुम्हें प्रायश्चित करना चाहिए. இந்த ராமரிடம் சென்று நடந்ததை கூற ராமர் உடனே மிகவும் கவலைப்பட்டு, நீ ஒரு 5 அறிவு மனமுடைய உயிரை கொன்றாய், அதற்கான பயனை நாம் அனுபவித்தே ஆக வேண்டும். அதோடு மட்டுமல்லாமல் மூங்கில் புதரையும் நீ முற்றுமாக அழித்தாய், அதற்கான தீவினை நம்மை சாரத்தான் செய்யும், உன்னை சாரத்தான் செய்யும், அதற்காக நீ பிராயச்சித்தை செய்ய வேண்டிய இருக்கும் என்றெல்லாம் இந்த பாவத்திற்கு நாம் பரிகாரம் தேட வேண்டும், பிராயச்சித்தம் செய்ய வேண்டும் என்று சொல்ல, வனஸ்பதியாக இருந்தாலும் சரி, 5 உயிராக இருந்தாலும் சரி, ஹிம்சை தான், என்ன செய்வது என்று தெரியாமல் இப்படி நிகழ்ந்து விட்டது என்று இருவருமாக கவலை கொள்கிறார்கள். उनके बीच में बातें हो ही रही थी कि अचानक उन्हें एक स्त्री के रोने की आवाज सुनाई दी. இப்படி அவர்கள் பேசிக் கொண்டிருந்த பொழுது ஒரு பெண் அழுது கொண்டிருப்பது அவர்களுக்கு காதில் விழுகிறது. आवाज सुनकर वे तीनों बाहर आए और सीता ने उस स्त्री से रोने का कारण पूछा. இப்படி அழுகுரல் கேட்டதும் மூவரும் அந்த குடிசையிலிருந்து வெளியே வந்து அந்த பெண்ணை பார்த்து, நீ ஏன் அழுகிறாய் என்று கேட்கிறார்கள். वह स्त्री बोली, मेरे माता पिता नहीं है, मैं अनाथ अकेली वन में बहुत दिनों से भटक रही थी, आज मेरे पाप कर्म के नाश से आपके दर्शन हुए हैं, मृत्यु मेरा वरण करे उससे पहले यदि आप में से कोई मेरा वरण करे तो अच्छा होगा. அந்த அழுது கொண்டிருந்த பெண் ராமர் லட்சுமணரை பார்த்தவுடன் அவர்களுடைய அழகிலே மயங்கி உடனே என்ன சொன்னால், நான் ஒரு அனாதை, எனக்கு தாய் தந்தை யாரும் கிடையாது, நான் இப்படிதான் காட்டிலே சுற்றி தெரிந்து கொண்டிருக்கின்றேன், என்னுடைய தீவினை பயன் காரணமாக இப்படி எல்லாம் நடந்து விட்டது, ஆனால் இப்பொழுது என்
நல்வினை உதயத்தால் நான் உங்களை தரிசிக்கின்றேன். இப்பொழுது நீங்கள் இருவருள், அதாவது ராமர் லக்ஷ்மண இருவருள் யாராவது ஒருவர் என்னை ஏற்றுக்கொண்டால் நான் உயிர் வாழ்வேன், அப்படி நீங்கள் மறுத்தால் நான் மரணத்தை தழுவிக்கொள்வேன் என்பதாக அந்த பெண் இவர்கள் இருவரிடம் சொல்கிறார். अपने उलझनों में उलझे कुछ देर पहले घटी घटना में खोए वे दोनों भाई चुप रहे. दोनों को उदासीन देखकर वह स्त्री वहां से चल दी. அப்பொழுது இவர்கள் ஏற்கனவே செய்த அந்த உயிர் வதையை எண்ணி வருந்தி கொண்டிருந்த போது இது வேற இன்னொரு பிரச்சனை வந்திருக்கிறது என்று இவர்கள் சிந்திக்கலாயினர். இப்படி சிந்தித்துக் கொண்டிருந்த போது பதில் ஏதும் கூறாமல் அமைதியாக இருந்ததால் அந்த பெண் நம்மை இவர்கள் அவமதிக்கிறார்கள் என்று கருதி அங்கிருந்து அவள் அழுது கொண்டே திரும்பி செல்கிறாள். यह सोचती है कि मैं सम्राट दशानन की बहन महाबलशाली खरदूषण की पत्नी चंद्रनखा का अपने बेटे के दुख को भूलकर उन्हें अपनाने आई थी. இந்த பெண் வேறு யாரும் அல்ல, இப்படி அழுது கொண்டு வந்தவள் கரதூஷனுடைய மனைவி. கரதூஷனுடைய மனைவி என்றால் தசானனன், அதாவது ராவணனுடைய தங்கை. ஆக ராவனுடைய தங்கை கரதூஷனின் மனைவி சந்திரனகா. அந்த சந்திரனகா தான் இப்படி அழுது கொண்டு வந்தாள். உண்மையில் அவள் வந்ததற்கு காரணம் என்னவென்றால் சந்திரனகாவினுடைய மகன்தான் சம்பூகன். அந்த சம்பூகன் கொல்லப்பட்டான். அந்த கொல்லப்பட்டதை அறிந்து மிக வருத்தத்தோடு அழுது கொண்டு அவள் யார் என் மகனை கொன்றார்கள் என்பதை தெரிந்து கொள்வதற்காக செல்கிறாள். அப்படி சென்றவள் ராமர் லக்ஷ்மணரை பார்த்தவுடனே அவருடைய அழகில் மயங்கி தன்னுடைய மன வருத்தத்தை விட்டுவிட்டு அவர்களை கணவனாக அடைய வேண்டும் என்ற அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் தோன்றுகிறது அவளுக்கு. அதைதான் இங்கு திரும்பி செல்லும் பொழுது நினைத்து பார்க்கிறாள். நான் என்னுடைய மகன் இறந்து விட்டானே என்ற அந்த துயரத்தை கூட மறந்து இவர்களை நான் அடைய வேண்டும் என்று எண்ணினேன். ஆனால் இவர்கள் என்னை அவமதித்து என்னை ஏற்காமல் திருப்பி அனுப்பிவிட்டார்கள் என்று சொல்லிக்கொண்டு அழுது கொண்டே அவள் திரும்பி செல்கிறாள். चंद्रनखा के जाने के बाद उसके रूप पर मुग्ध लक्ष्मण सोचते हैं कि अपनी समस्या में उलझे मैंने उस सुंदरी को व्यर्थ ही ठुकराया. उस मृगनयनी को मैं अब कहाँ खोजूं? वह रूपश्री मुझे अब कहाँ मिलेगी? वह कौन थी? इस प्रकार अनेकों विकल्पों में उलझे उस रूपश्री को पाने को व्याकुल लक्ष्मण अन्य कार्य का बहाना कर जंगल में उसे ढूंढने निकल पड़े. அதன் பிறகு லக்ஷ்மணன் அந்த சந்திரனகாவை பார்த்த உடனேயே அவனுக்கு மனதிலே அவள் மீது மயக்கம் ஏற்படுகிறது, காதல் வருகிறது. அதை என்ன செய்வது? ராமரிடம் தெரிவிக்கவும் இயலாத ஒரு சூழ்நிலை. உடனே சிறிது நேரம் கழித்து ராமரிடம் சொல்கிறான், எனக்கு நான் சற்று காட்டில் சென்று உழவிட்டு வர வேண்டும் என்பதாக ராமரிடம் சொல்கிறார். ஆனால் மனதில் அந்த பெண் எங்கிருக்கிறாள் என்பதை தேடி கண்டுபிடித்து அவளை அடைய வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் மனதிலே அந்த எண்ணத்தை வைத்துக்கொண்டு ராமரிடம் மட்டும் இப்படி சொல்லிவிட்டு அவள் வந்த வழியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறாள். மிகவும் அழகானவளை நான் மிஸ் பண்ணி விட்டேன் என்ற அப்படிப்பட்ட ஒரு மனப்பான்மை அவனுடைய லக்ஷ்மணனுடைய மனதிலே வருகிறது. அவனுடைய அழகில் மயங்கிய லக்ஷ்மணன் அவளை தேடி செல்கிறார் காட்டில். बहुत खोजने पर भी जब उन्हें उस रूपश्री का पता नहीं चला तो उदासीन से वे लौट आए. ரொம்ப தூரம் நீண்ட தூரம் சென்று காட்டிலே தேடி பார்த்தாலும் எங்கும் அந்த அழகான அந்த சந்திரனகா எங்கும் கிடைக்கவில்லை. எனவே மீண்டும் திரும்பி விடுகிறார் லக்ஷ்மணன். राम लक्ष्मण के इनकार से अपमानित चंद्रनखा अति व्याकुल विलाप करते हुए अपने पति के समक्ष गई. ராமர் லக்ஷ்மணனால் இவ்வாறு புறக்கணிக்கப்பட்ட அந்த சந்திரனகா தன்னுடைய கணவனிடம் செல்கிறாள். கணவனிடம் சென்ற உடனேயே தனக்கு நேர்ந்த அந்த அவமானத்தை அங்கு எடுத்துரைக்கிறாள். उसके बिखरे बाल फटे वस्त्र देखकर खरदूषण ने इस दयनीय अवस्था का कारण पूछा. चंद्रनखा ने प्रारंभ से घटनाक्रम बताते हुए कहा कि प्रतिदिन की तरह जब मैं अपने पुत्र संबुक के लिए भोजन लेकर पहुंची तो दूर से मैंने उस बांस के बीड़े को कटा देखा जिसके नीचे संबुक ने 12 वर्ष तपस्या करके सूर्य ह्रास खड्ग की सिद्धि की थी. पास में जाने पर जब बेटे का सिर भी कटा देखा तो कुछ पल को तो मैं बेहोश हो गई. होश में आने पर जब मैं बेटे की मृत्यु का बदला लेने उस व्यक्ति के पास गई तो उसने मेरे से अनीति विचारी
और मेरी ये दुर्दशा कर दी, मैं बहुत मुश्किल से अपनी इज्जत बचाकर आई हूँ. அப்பொழுது இந்த சந்திரனகா கரதூஷனிடம் சென்று வேற மாதிரி சொல்ற, நான் எப்பொழுதும் போல என்னுடைய மகனாகிய சம்புவுக்கு உணவு எடுத்து கொண்டு சென்றேன். உணவு எடுத்து கொண்டு சென்ற பொழுது பார்த்தால் அந்த மூங்கில் புதர் வெட்டப்பட்டு அதோடு என்னுடைய மகன் தலையும் வெட்டப்பட்டு இறந்து கிடந்ததை பார்த்தேன். உடனே எனக்கு கோபம் வந்தது. யார் இதை செய்தார்களோ அவரிடம் சென்று நான் அவரை சண்டையிடுவதற்காக சென்றேன். அப்படி சென்ற பொழுது அவர்கள் என்னை பிடித்து இப்படிப்பட்ட என் துணியை கிழித்து என்னை மிகவும் துன்புறுத்தி இப்படி தலையை பிடித்து இப்படியெல்லாம் கொடுமைப்படுத்தினார்கள். எப்படியோ அவர்களிடம் இருந்து நான் தப்பித்து இப்பொழுது உம்மிடம் வந்திருக்கின்றேன். என்னுடைய இந்த நிலைக்கு காரணம் அவர்கள்தான் என்று இந்த சந்திரனகா கரதூஷனிடம் சொல்கிறாள். इतना सुनते ही आग बबूला हो खरदूषण तुरंत ही उनसे लड़ने को जाने लगा. இதை கேட்ட உடனே கரதூஷனுக்கும் மிகுந்த கோபம் வருகிறது. அவனும் உடனே அவர்களோடு போர் புரிவதற்காக ஆயத்தமாகிறான். तब मंत्रीगण बोले कि जिसने सूर्य ह्रास खड्ग लिया है वह कोई साधारण व्यक्ति नहीं होगा. அப்பொழுது அமைச்சர்கள் எல்லாம் சொல்கிறார்கள், சூரிய ஹிராசம் என்று சொல்லக்கூடிய சாதித்து வைத்திருந்த அந்த கத்தியை ஒருவன் எடுத்து செல்கிறான் என்றால் அவன் சாதாரண வீரனாக இருக்க முடியாது, அவன் மிகவும் வீரம் பொருந்தியவனாக இருப்பான். எனவே நாம் சாதாரணமாக எடைபடக்கூடாது என்று அவனை தடுக்கிறார்கள். इसलिए वहां अकेले जाना उचित नहीं है, अतः दशानन को भी सहायता के लिए सूचना भिजवा देते हैं. எனவே நீங்கள் தனியாக செல்வது நன்றாக இருக்காது, ராவணனையும் துணைக்கு அழைத்து செல்வதுதான் நல்லது. எனவே ராவணனுக்கு இந்த தகவலை அனுப்புங்கள் என்று சொல்கிறார்கள். मंत्रियों की सलाह पर खरदूषण ने एक वेगशाली दूत दशानन को सूचना देने के लिए तुरंत ही भेज दिया. फिर स्वयं विचार करता है कि मेरी शूरवीरता को धिक्कार है, जो अन्य सहायक उनकी इच्छा करती है. मेरी वो भुजा किस काम की जो अपनी ही अन्य भुजा की सहायता चाहती है. इस प्रकार अपनी शक्ति के मद में चोर शत्रु को नगण्य मानता हुआ खरदूषण एकाकी ही आकाश मार्ग से उसे मारने जाने लगा. तो उन्हें युद्ध को तैयार देखकर उनके 14,000 मित्र भी उनके साथ चल पड़े. ஒரு வேகமாக செல்லக்கூடிய குதிரையை அனுப்பி, குதிரையோடு ஒரு தூதுவனை அனுப்பி தசானனுக்கு இந்த தகவலை சொல்லும்படி அனுப்பினாலும் இங்கிருந்தபடியே கரதூஷனுக்கு மிகவும் மனது உறுத்தியது. நான் மிகப்பெரிய வீரன், நான் ஒரு போர் வீரன், மிகப்பெரிய வீரனாக இருக்கும் பொழுது எனக்கு மற்றவருடைய உதவி தேவைதானா? எதற்காக நான் மற்றவருடைய உதவியை நாட வேண்டும்? அப்படி என்றால் எனக்கு வீரம் இல்லையா, நான் கோழையா என்றெல்லாம் நினைத்து கொண்டு உடனே அவன் தசானன் வரட்டும் வராமல் போகட்டும், நான் இப்பொழுதே புறப்படுகிறேன் என்று சொல்லி உடனே ஆகாசகாமணி வித்தையை பயன்படுத்தி ஆகாய மார்க்கமாக அவன் போருக்காக செல்கிறான். அவனோடு அவனுடைய நண்பர்கள் 14,000 பேர் அவனோடு சேர்ந்து கொண்டு உடன் செல்கிறார்கள். இப்படி படை வீரர்களோடும் 14,000 நண்பர்களோடும் அந்த கரதூஷணன் लक्ष्मण राम लक्ष्मण इडम तेड़ी चल गया। सेना का शब्द सुनकर राम ने अनुमान लगाया कि लक्ष्मण ने जिसका वध किया है उसके भाई बांधव आए होंगे अथवा उस स्त्री ने अपने बांधवों को हमें कष्ट देने के लिए भेजा होगा। कुछ भी हो, पास आए शत्रु की उपेक्षा करना उचित नहीं है, अतः वे शत्रु के साथ लड़ने को निकले। यह देखकर उन्हें रोकते हुए लक्ष्मण बोले कि मेरे रहते आपको कष्ट करने की क्या जरूरत है। यदि मैं विपत्ति में फंसा तो सिंहनाद करूंगा, तब आप मेरी सहायता लिए आना। இந்த ராமர் லக்ஷ்மணருக்கு இந்த கரதூஷன் போர் படை வீரர்களோடு வருவதை காண்கிறார்கள். ஏதோ ஆபத்து நமக்கு வருகிறது. இந்த ஆபத்திற்கு காரணம் ஒன்று அந்த சம்பூகனுடைய வதையாக இருக்கலாம், அல்லது அந்த பெண் அழுது கொண்டு வந்தாலே அந்த பெண்ணோட செயலாக இருக்கலாம். இரண்டில் ஏதோ ஒரு காரணம் கண்டிப்பாக இருக்கிறது. எனவேதான் இதன் காரணமாகத்தான் இப்படி யாரோ போர் தொடுத்துட்டு இருக்கிறார்கள் நம் மீது என்று சொல்லி ராமர் உடனே வில்லை ஏந்தி அவர்களை தடுப்பதற்காக செல்கிறார். அந்த நேரத்தில் லக்ஷ்மணன், நீங்கள் எதற்காக போக வேண்டும்? நான் அவர்களை எதிர்கொள்கிறேன், நீங்கள் இங்கே சீதையோடு பாதுகாப்பாக இருக்குங்கள் என்று சொல்லி, ஒருவேளை எனக்கு ஏதாவது ஆபத்து நேரிட்டால் நான் உடனே
சிங்கநாதம் செய்கிறேன். அப்பொழுது என்னுடைய நாதத்தை கேட்டு ஒலியை கேட்டு நீங்கள் இங்கு எனக்கு உதவி செய்ய வந்தால் போதும், நான் சிங்கநாதம் செய்யாதவரை நீங்கள் எதுவும் வர வேண்டாம் என்று சொல்லி ராமரை அங்கே இருக்க செய்துவிட்டு लक्ष्मणन போருக்கு புறப்பட்டு செல்கிறார். आकाश में स्थित विद्याधरों ने बाण चक्र भाले आदि विभिन्न अस्त्रों से उन पर वार करना प्रारंभ किया, जिन्हें लक्ष्मण ने अपने बाणों से बीच में ही रोक दे। इस प्रकार लक्ष्मण व खरदूषण की सेना में घमासान युद्ध होने लगे. இப்படி அந்த வித்யாதரர்கள், கரதூஷன் எல்லாரும் வித்யாதரர்கள் தான். ஆகையினால் அவர்கள் ஆகாயத்தில் இருந்தபடியே தங்களிடம் இருக்கக்கூடிய வில், அம்பு, சக்கரம் எல்லாவற்றையும் லக்ஷ்மணன் மீது ஏவுகிறார்கள். லக்ஷ்மணனும் தன்னுடைய வில் அம்பை வைத்து அவற்றை பாதியிலேயே முறியடிக்கிறார். இப்படியாக ஒரு புறம் லக்ஷ்மணன் தனியாகவும் மற்றொரு புறம் படை வீரர்கள் பலரும் சேர்ந்து மிகப்பெரிய பயங்கரமான ஒரு போர் அங்கே மூழ்கிறது. खरदूषण के दूत से संभोग वध का समाचार सुनते ही क्रोधित दशानन शीघ्रता से बहनोई की सहायता के लिए पुष्पक विमान में बैठकर दंडक वन की ओर रवाना हो गए. அதன் பிறகு இந்த தூதுவன் இலங்கைக்கு அனுப்பிச்சாரே தசானனிடம் சென்று தகவலை சொல்லும்படி அந்த தூதுவன் விரைந்து சென்று தசானனிடம் இந்த தகவலை தெரிவிக்க தசானனுக்கும் மிகவும் கோபம் வருகிறது. என்னுடைய தங்கையினுடைய மகனை கொன்றவன், என்னுடைய தங்கை கணவருக்கு ஏற்பட்ட இன்னல், இவற்றையெல்லாம் நான் எப்படி பொறுத்து கொள்ள முடியும் என்று சொல்லி உடனே கோபத்தோடு வெகுண்டு எழுந்து புஷ்பக விமானத்தில் ஏறி கரதூஷனுக்கு உதவி செய்வதற்காக தண்டகவனத்தை நோக்கி அவனும் பயணித்தான். தண்டகவன் में प्रवेश करते ही दशानन को एक अपूर्व सुंदरी नजर आई. அந்த தண்டகவனத்தை அவன் அடையும் பொழுது அவனுக்கு ஒரு மிக அழகான ஒரு பெண் கண்ணிலே பட்டாள். जिसके रूप को देखकर दशानन के मन में वासना जागृत हो गई और संभव क्रोध से उपजा क्रोध नष्ट हो गया. அந்த பெண்ணினுடைய அழகை கண்டு மயங்கிய அவன் உடனே எதற்காக வந்தோம் என்பதை மறந்து விட்டான். அவனுக்கு இருந்த கோபம் தணிந்து போயிற்று. वह सोचने लगा कि मेरे आने का किसी को पता लगे उससे पहले ही मैं इस सुंदरी को ले जाऊं. अतः उसने அவலோகனி வித்யா से उस स्त्री के बारे में पूछा. அப்பொழுது அந்த ராவணன் என்ன நினைத்தான் என்றால், நான் தனியாகத்தான் வந்திருக்கின்றேன், அதோடு மட்டுமல்ல இந்த அழகான பெண் இங்கே இருக்கிறாள், இதை யாரும் அறியாமல் இந்த பெண்ணை நான் அபகரித்து செல்ல வேண்டும். எனவே இப்பொழுது கரதூஷன் போரில் வல்லவன், அவன் எதிரியை பார்த்து கொள்வான், நான் போர் புரிய வேண்டிய அவசியம் இருக்காது. எனவே இந்த பெண்ணை எப்படியாவது நான் அபகரித்து செல்ல வேண்டும் என்பதற்காக இந்த பெண் யார் என்பதை தனது அவலோகினி வித்யா என்ற வித்தையின் மூலமாக அறிகிறான். அப்பொழுது அந்த அவலோகினி வித்யா அவனுக்கு சொல்கிறது, उसका नाम कुल्ला आदि बताकर कहा कि ये राम की स्त्री है, संबुक का वध करने वाला राम का भाई लक्ष्मण खरदूषण से लड़ने गया है और राम से कह गया है कि जब मैं सिंहनाद करूं तब मेरी सहायता के लिए आना. அப்பொழுது அவனுடைய அந்த அவலோகினி வித்தை ராவணனிடம் சொல்கிறது, இது வேறு யாரும் அல்ல, ராமருடைய மனைவி சீதையாகும். ராமருடைய தம்பி லக்ஷ்மணன் தான் சம்புக்கை வதம் செய்தவன். இப்பொழுது அவன் போருக்காக சென்றிருக்கிறான். கரதூஷனை எதிர்த்து போரிடுகிறவன் அந்த லக்ஷ்மணன் ராமனுடைய தம்பி ஆவான். அவன் சொல்லும் பொழுதே ராமரிடம் கூறி சென்றான், நான் சிம்மநாதம் செய்யும் போதுதான் நீங்கள் வர வேண்டும், அதுவரை நீங்கள் வர வேண்டாம் என்று சொல்லிவிட்டு சென்றிருக்கிறான் என்ற எல்லா விவரத்தையும் அந்த அவலோகினி வித்தை ராவணிடம் சொல்கிறது. ये सब जानकारी हासिल करके दशानन सोचता है कि पुत्र शोक से अत्यंत क्रोधित खरदूषण शत्रु समूह से भी अजय है, तो फिर यहाँ तो मात्र 2 ही व्यक्ति हैं जिन्हें वह अपनी शक्ति व शस्त्रों से पल भर में ही मार डालेगा. अतः यहाँ मेरी कुछ विशेष आवश्यकता नहीं है. अब मैं सीता को प्राप्त करने का ही उपाय करता हूँ. फलस्वरूप जब खरदूषण और लक्ष्मण में घमासान युद्ध हो रहा था तब दशानन ने कृत्रिम सिंहनाद कर हे राम कहा, जिसे सुनकर व्याकुल चित्त राम सीता को जटायु के संरक्षण में छोड़कर लक्ष्मण की सहायता को हो गए. அதன் பிறகு ராவணன் சிந்திக்கிறான், நான் நினைத்தேன் கரதூஷனோடு போர் புரியவர்கள் மிகப்பெரிய படை வீரர் சேனை எல்லாம் வந்திருக்கும் என்று. ஆனால் உண்மையில் இங்கு பார்த்தால்
இரண்டே 2 பேர் தான் இருக்கிறார்கள். அதுவும் தரையில் பூமியில் வசிப்பவர்கள். கரதுஷனும் வித்யாதரன் ஆகாயத்தில் இருந்து போர் புரிய ஆற்றல் படைத்தவன். அவனோடு பல போர் வீரர்கள் இருக்கிறார்கள். எனவே இந்த இருவர் என்ன சாதாரண மனிதர்கள்? இவர்களை வெல்வதற்கு கரதுஷன் ஒருவனே போதும். அவனுக்கு இருக்கக்கூடிய ஆற்றலால் அவனே தனியாகவே இவர்கள் இருவரையும் வெல்லக்கூடும். எனவே நான் அவனுக்கு உதவி புரிய வேண்டிய அவசியம் இல்லை என்று மனதில் எண்ணிக்கொண்டு செயற்கை முறையிலே சிங்கநாதத்தை அவன் அந்த சிங்கநாதத்தை எழுப்புகிறான். அந்த சிங்கநாதத்தை கேட்ட உடனேயே ராமர் ஏதோ லக்ஷ்மணனுக்கு ஆபத்து என்று கருதி லக்ஷ்மணன் போர் புரியும் இடத்திற்கு சென்று விடுகிறார். செல்லும் பொழுது அந்த ஜட்டாயுவை சீதைக்கு பாதுகாப்பாக வைத்துவிட்டு செல்கிறார். இப்படி ராமரும் சென்று விட்ட பிறகு राम के निकलते ही दशानन सीता को उठाकर ले जाने लगा। तब जटायु ने अपने पंखों व पंजों से दशानन का वार किया। यथेष्ट कार्य में विघ्न देखकर दशानन ने क्रोध से उसके पक्षी के पंख काट दिए, जिससे वह जमीन पर गिरकर बेहोश हो गया। दशानन पुष्पक विमान में सीता को बैठाकर लंका की ओर बढ़ने लगा। ராமர் அங்கு சென்ற பிறகு ராவணன் எளிமையாக சீதையை தன்னுடைய புஷ்ப விமானத்தில் ஏற்றி கொண்டு இலங்கையை நோக்கி புறப்படுவதற்காக சீதையை ஏற்ற அந்த நேரத்தில் அந்த ஜட்டாயு அவனை தாக்கியது. தன்னுடைய கால்களாலும் முகத்தாலும் இறக்கைகளாலும் அவனை எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு தாக்கி கொண்டிருந்தது. ஆனால் தசானனன் பார்த்தான், என்னடா இது, நல்ல வேளையில் இப்படி இந்த பட்சி நமக்கு இடையூறை ஏற்படுத்துகிறது என்று சொல்லி அந்த இடையூற்றை களைவதற்காக அந்த ஜட்டாயுனுடைய 2 இறகுகளையும் தன்னுடைய வாளால் துண்டித்து விடுகிறான். இறகை இழந்த உடனேயே அந்த பறவை தரையில் விழுந்து மயக்கத்தை தழுவுகிறது. ஆக மயக்கமுற்ற நிலையில் அந்த ஜட்டாயு இருக்க இவன் சீதையை அழைத்து கொண்டு இலங்கையை நோக்கி பயணித்தான் புஷ்பக விமானத்தில். जटायु को मरणासन देखकर और अपने को अपहृत जानकर सीता विलाप करने लगी. அப்பொழுது சீதை ஜடாயுவும் இப்படி மரண தருவாயில் இருக்கிறது, என்னையும் இவன் இப்படி அபகரித்து செல்கிறானே என்று 2 விதத்திலும் மிகவும் கவலையுற்று கதறி அழுதாள். पति में आसक्त चित्त सीता के विलाप को देखकर दशानन कुछ विरक्त सा होकर सोचता है कि किसी अन्य में आसक्त है, ऐसी स्त्री से मुझे क्या प्रयोजन, तो क्या मैं इसे मार डालूं? नहीं नहीं, यह भी उचित नहीं है कि मैं एक स्त्री की हत्या करूं, फिर क्या करूं? इस प्रकार के नाना विकल्प उसे सताते हैं। अंत में वह सोचता है कि यह मेरी संपदा से प्रभावित यह कुछ ही दिनों में मुझे चाहने लगेगी, अतः मुझे इसकी प्रसन्नता की प्रतीक्षा करना चाहिए. அப்படி அந்த சீதை கதறி கொண்டு அழுது கொண்டு செல்லும் பொழுது ராவணன் சிந்திக்கின்றான், இது என்னடா இது, இந்த பெண் நம்மை விரும்பாமல் அவனுடைய கணவரையே விரும்பி கொண்டிருக்கிறாள், இப்படியே இருந்தாள், இது நம்முடைய விருப்பத்திற்கு ஒத்து வருமா என்று தெரியவில்லையே, நான் ஒருவேளை தவறான முடிவுக்கு வந்து விட்டனோ என்னவோ, இந்த பெண்ணை இங்கேயே கொன்று விடலாமா, அப்படி ஆனால் அது சரியல்ல, இப்படி நான் நினைப்பதே பாவமாகும், அப்படி செய்யக்கூடாது, சரி பார்ப்போம், இந்த பெண்ணை நம்முடைய இலங்கைக்கு அழைத்து சென்று நம்முடைய வைபவத்தை எல்லாம் நாம் காட்டினால் மெல்ல மெல்ல கணவனை மறந்து என்னை அடைவதற்கு முயற்சிப்பாள், எனவே அதுவரை நான் காத்திருக்க வேண்டும் என்று சீதையை இலங்கைக்கு அழைத்து செல்கிறான். सीता बार बार पुकार रही थी, ए भाई भामंडल मुझे बचाओ, ए लक्ष्मण तुम कहाँ हो, ये दुष्ट मुझे मेरे पति से दूर ले जा रहा है என்று இந்த அப்பொழுது சீதை மிகவும் வருத்தப்பட்டு துணைக்காக யாராவது என்னை காப்பாற்றுங்கள் என்று வேண்டுகிறாள். என் சகோதரனை அழைக்கிறாள், பாமண்டனை அழைக்கிறாள், அதே என்னை வந்து காப்பாற்று என்று, அதே போல லக்ஷ்மணனையும் அழைத்து என்னை காப்பாற்று, நீ எங்கு சென்று விட்டாய், என்னை நீ காப்பாற்று காப்பாற்று என்று கதறுகிறாள். ஆனால் இவள் கதறுவது யாருக்கும் கேட்கவில்லை. இப்படியாக आकाश मार्ग से जाते हुए रत्न जटी विद्याधर ने सीता का यह करुण क्रंदन सुना और उन्हें अपने स्वामी भामंडल की बहन जानकर बचाने का प्रयत्न करने लगा. तब युद्ध से बचने के लिए दशानन ने उसकी विद्या हर ली. विद्या रहित रत्न जटी आकाश से पृथ्वी पर गिर पड़ा तथा वहीं पर्वत पर फल खाकर जीवन व्यतीत करने लगा. அதன் பிறகு ஆகாய மார்க்கத்தால் சென்று கொண்டிருந்த இந்த ராவணனை பார்த்து
பாமண்டலனுடைய சேவகன் ரத்னஜடி அந்த வித்யாதரன் ஐயோ நம்முடைய எஜமானனாகிய பாமண்டலனுடைய சகோதரி ஆயிற்றே என்று சொல்லி காப்பாற்றுவதற்காக ராவணனிடம் எதிர்த்து போரிடுகிறான். ஆனால் ராவணன் போரை விரும்பவில்லை. எனவே அந்த ரத்னஜடியினுடைய வித்யாதனுடைய வித்தையை அபகரித்துக் கொள்கிறான். அந்த வித்தையை அபகரித்த உடனேயே அவன் வீரியம் இழந்து ஆற்றல் இழந்து தரையிலே விழுந்து விடுகிறான். ஆகாயத்தில் செல்லக்கூடிய சக்தியை இழக்கிறான் அந்த ரத்னஜடி. இப்படி அந்த காட்டிலேயே அதன் பிறகு பழங்களை சாப்பிட்டு அவன் தன்னுடைய நாட்களை கழித்து கொண்டிருக்கின்றான். लक्ष्मण की सहायता के लिए जब राम युद्ध मैदान में पहुंचे तो आश्चर्यचकित से लक्ष्मण ने पूछा कि सीता को अकेली छोड़कर आप यहाँ क्यों आए। राम ने जब सिंहनाद की बात बताई तो चिंतित लक्ष्मण बोले कि यह दुश्मन की ही कोई चाल होगी, मैंने कोई सिंहनाद नहीं किया, आप शीघ्र ही भाभी के पास जाइए। इतना सुनते ही अनिष्ट की आशंका से भयभीत राम तुरंत कुटी पर पहुंचे, परंतु जो दुर्घटना घटनी थी वह घट चुकी थी। सीता वहां नहीं थी और ஜட்டாயு மரணாசன்ன படாதா. இதன் பிறகு ராமர் லக்ஷ்மணன் இருக்கும் போர் புரியும் அந்த இடத்தை அடையும் பொழுது லக்ஷ்மணன், நீங்கள் ஏன் வந்தீர்கள், எதற்காக வந்தீர்கள், சீதையை தனியாக விட்டுவிட்டு ஏன் வந்தீர்கள் என்று பதற்றத்தோடு கூற, அதற்கு ராமர், நீதானே சிங்கநாதம் செய்தாய், அதனால் தான் நான் வந்தேன் என்று சொல்ல, நான் அப்படி செய்யவில்லையே, இது ஏதோ எதிரினுடைய சூழ்ச்சி, நீங்கள் விரைந்து சீதைக்கு அண்ணியை காப்பாற்றுங்கள், இங்கிருந்து சென்று விடுங்கள் என்று சொல்ல, ராமர் உடனே பயந்து ஏதோ விரும்பத்தகாதது நடக்க இருப்பதாக எண்ணி ஓடி வருகிறார். அதே போலதான் விரும்பத்தகாத நடந்து விட்டது. சீதையை அங்கு காணோம். அருகில் இருந்த ஜட்டாயுவும் மரணத்தை தழுவி கொண்டிருந்தது. राम ने सर्वप्रथम जटायु को नमोकार मंत्र सुनाया। जटायु समाधि मरण कर स्वर्ग में देव हुआ। तदनंतर राम सीता को खोजने लगे. அதன் பிறகு அந்த மரணம் திருவாயிலிருந்து அந்த ஜட்டாயுக்கு நமோங்கார மந்திரத்தை கூற, இந்த நமோங்கார மந்திரம் ஏற்கனவே அது சிராவ விரதத்தை மேற்கொண்டிருக்கிறது. இந்த மந்திரத்தை கேட்டு அமைதியான முறையிலே சமாதி மரணத்தை எய்தி ஸ்வர்க்கத்தில் சென்று தேவனாக பிறக்கிறது இந்த ஜட்டாயு. அதன் பிறகு ராமர் சீதையை தேட ஆரம்பித்தார். दंडकों में जब लक्ष्मण व खरदूषण का युद्ध चल रहा था, तब खरदूषण से बदला लेने का इच्छुक विरादित योग्य वीर साथी की तलाश में घूमता हुआ वहां आ गया। जब उसने सेना सहित लक्ष्मण को अकेले मुकाबला करते देखा तो वह लक्ष्मण को कोई नरोत्तम जानकर तथा खरदूषण से बदला लेने का उत्तम मौका समझकर अपनी सेना सहित लक्ष्मण के पास गया और लक्ष्मण से कहा कि आप खरदूषण को संभालो, मैं सेना को देखता हूं. இந்த சூழ்நிலையிலே விராதித்தன், அதாவது விராதித்தனுடைய தந்தையை தான் கரதூஷன் அந்த பாத்தாள லங்கையிலிருந்து விரட்டி அந்த ராஜ்யத்தை கரதூஷன் அபகரித்தான். அந்த விராதினுடைய தந்தை பிறகு காட்டிலே அலைந்து திரிந்து அவர் மரணத்தை தழுவுகிறார். அதன் பிறகு அவனுக்கு பிறந்த அந்த விராதித்தன் என்ற குழந்தையும் அவனும் வீரியமற்றவனாக இருக்கிறான். எதிரி எதிர்த்து போரிடும் அளவுக்கு அவனுக்கு ஆற்றல் இல்லை. ஆனால் அவன் காட்டில் தெரிந்து கொண்டு அவனிடம் இருந்த மீது இருந்த சேனை படை வீரர்களோடு இருந்து கொண்டிருந்தான். இப்பொழுது இந்த போரை பார்க்கிறான் அந்த விராதித்தன் போர் புரிவதை பார்க்கும்போது கரதூஷனுக்கு எதிராக ஏதோ ஒரு தனி மனிதன் போர் புரிகிறானே, இப்பொழுது நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்திருக்கிறது கரதூஷனை பழி வாங்குவதற்கு என்று எண்ணி அந்த லக்ஷ்மணனிடம் சென்று லக்ஷ்மணனோடு தன்னுடைய படை வீரர்களையும் சேர்த்து கொண்டு, நீங்கள் தனியாகவே இந்த அளவுக்கு எதிர்த்து போரிடுகிறீர்கள், நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன் என்று கூறி, நீங்கள் கரதூஷனை மட்டும் பார்த்து கொள்ளுங்கள், அவனுடைய படை வீரர்களை நானும் என்னுடைய படை வீரர்களும் பார்த்து கொள்கிறோம் என்று சொல்லி ஒருவாறாக அவன் லக்ஷ்மணனுக்கு உதவி புரிய அங்கு செல்கிறான். युद्ध समाप्ति पर जब लक्ष्मण कुटी पर पहुंचे तो राम को शोक मग्न देखा, वह सीता कहीं दिखाई नहीं दी। लक्ष्मण के पूछने पर जब राम सीता के हरण का व जटायु की मृत्यु का समाचार सुना ही रहे थे कि अचानक सेना का शब्द सुनकर राम अत्यधिक चिंतित हुए। लक्ष्मण ने उन्हें बताया कि यह शत्रु सेना नहीं अपितु राजा चंद्रोदर के पुत्र विरादित की सेना का शब्द है। युद्ध में इसने बहुत सहयोग किया है, जिससे मैंने शीघ्र ही शत्रु को पर विजय हासिल की है। अब यह आपसे मिलने के लिए सदल बल आ रहा है. அதன் பிறகு லக்ஷ்மணன் போரில் கரதூஷனை வெற்றி கொள்கிறான். வெற்றி கொண்ட பிறகு அவன் ராமருக்கு என்ன ஆயிற்று, சீதைக்கு என்ன ஆயிற்று என்பதை அறிந்து கொள்வதற்காக அங்கிருந்து விரைந்து வருகிறான். விரைந்து வந்தவன் சீதையை காணாமல் என்ன என்று கேட்க, சீதை
தெரியவில்லை, யாரோ அபகரித்து விட்டார்கள், இந்த ஜட்டாயுவும் மரணத்தை தழுவிவிட்டது என்று நடந்ததை ராமர் சொல்ல, அதன் பிறகு ராமரோடு மிகுந்த கவலையோடு லக்ஷ்மணனும் சேர்ந்து என்ன செய்வது என்றது இருவரும் பேசிக் கொண்டிருந்த பொழுதே போர்படை வரும் சத்தத்தை ராமர் கேட்டு, இது என்ன, மீண்டும் ஒரு ஆபத்தா, மீண்டும் யாரோ நம் மீது படை தொடுக்கிறார்களே என்று கேட்க, அப்பொழுது லக்ஷ்மணன், இல்லை இல்லை, இது எதிரி அல்ல, எனக்கு போரில் உதவி புரிந்த விராதித்தனுடைய படை வீரர்கள் தான் இவர்கள், இவர்களுடைய உதவியால் தான் விரைவிலேயே நான் எதிரியை வெற்றி கொள்ள முடிந்தது, அவர்கள்தான் உம்மை பார்ப்பதற்காக தங்களுடைய படையோடு விராதிதன் வந்து கொண்டிருக்கின்றான் என்பதை அந்த சந்திரோதனுடைய பிள்ளையவன் சந்திரோதரனை கரதூஷணன் முன்பு போரில் வீழ்த்தி அந்த ராஜ்யத்தை பிடுங்கினான். அதற்கு இப்பொழுது பழி வாங்கும் விதமாக விராதிதன் கரதூஷனை எதிர்த்து போர் புரிவதில் எனக்கு உதவி செய்தான் என்று சொல்லி இவ்வாறாக அவர்கள் தான் இங்கு வருகிறார்கள் என்று சொன்னான். कुशलक्षेम की चर्चा के उपरांत लक्ष्मण ने विरादित से कहा कि मेरे बड़े भाई की पत्नी सीता को किसी दुष्ट ने छल से हर लिया है, अतः यदि उसके वियोग में राम ने प्राण छोड़ दिए तो मैं निश्चय ही अग्नि में प्रवेश करूंगा, अतः इस विषय में तुम्हें कोई उपाय करो. அதன் பிறகு லக்ஷ்மணன் அந்த விராதனிடம் சொல்கிறான், என்னுடைய அண்ணனுடைய மனைவி யாரோ கடத்தி விட்டார்கள், இப்பொழுது என்னுடைய அண்ணி இல்லாமல் அண்ணன் உயிர் வாழ மாட்டார், அவரை எப்படியாவது தேடி கண்டுபிடித்தே ஆக வேண்டும், என் அண்ணன் உயிரோடு இல்லை என்றால் நானும் நெருப்பில் பிரவேசம் செய்து நானும் உயிரை மாய்த்துக் கொள்வேன், எனவே இதில் உம்முடைய உதவி எங்களுக்கு தேவை என்று லக்ஷ்மணன் विरादिदनिடம் சொல்கிறான். विरादिद ने तक्षण ही अपने अनुचर विद्याधरों को सीता की खोज में दौड़ाए, पर सभी निराश लौट आए. அதன் பிறகு விராதிதன் அதற்கு சம்மதம் தெரிவிக்கின்றான், நான் உங்களுக்கு கண்டிப்பாக உதவுவேன் என்று சொல்லி உடனே தன்னுடைய படை வீரர்கள் நால்வரப்புறமும் அனுப்பி சீதையை தேடும்படி சொல்கிறான். ஆனால் அவர்கள் எல்லாம் சென்று தேடுகிறார்கள், ஆனால் சீதையை எங்கும் காணாமல் திரும்பி வருகிறார்கள். सीता के आसपास न मिलने पर विरादित ने राम लक्ष्मण को सलाह दी कि अब आप मेरे साथ पाताल लंका चलें, वहीं से हम सीता की खोज जारी रखेंगे, यहाँ अधिक देर रहना उचित नहीं है, क्योंकि खरदूषण के मृत्यु का समाचार सुनकर उसके परम मित्र किष्किंधाधिपति सुग्रीव, इंद्रजित, कर्ण, भानुकर्ण, हनुमान, उसका जम्भाई है आदि परमवीर हम पर वार करेंगे. दंडक पर्वत के गुफाधार के नीचे स्थित सुंदर नगर अलंकारोदय में आकाश में गमन करने वाले विद्याधर ही जा सकते हैं. विद्या से रहित मनुष्यों के लिए यह अत्यंत दुर्गम है, शत्रु का प्रवेश उसमें सहज साध्य नहीं है, अतः हमें यहाँ चलकर सुरक्षित होकर சீதா கோஜ் கர்னா சாஹியே. அப்பொழுது அந்த விராதிதன் சொல்கிறான், நீங்கள் கவலைப்படாதீர்கள், சீதையை நாம் கண்டுபிடிக்கலாம், ஆனால் உடனே இந்த இடத்திலிருந்து நாம் இப்பொழுதே புறப்பட்டு சென்று விட வேண்டும், பாதுகாப்பான இடத்திற்கு செல்ல வேண்டும், இங்கு இருந்தால் நமக்கு ஆபத்து அதிகம். இந்த கரதூஷணனுடைய மரணத்தை கேட்டவுடனேயே தசானனுக்கு மிகுந்த கோபம் வரும். அவனுடைய நண்பர்கள் சுக்ரீவன், இந்திரஜித், பானுகர்ணன், ஹனுமான் இவர்களெல்லாம் தசானனுக்கு உதவுவார்கள். இவர்கள் உதவியுடன் அவன் நம்மை தாக்குவதற்கு வருவான். எனவே நாம் இந்த இடத்திலிருந்து உடனடியாக சென்று விட வேண்டும். நீங்கள் அனைவரும் வாருங்கள், இந்த மலைக்கு கீழே பாதாள லங்கை இருக்கிறது, அந்த பாதாள லங்கையிலே நாம் இப்பொழுது சென்று அடைக்கலமாக தங்குவோம். அங்கு சென்று விட்டால் எளிதில் யாரும் நம்மை அடைய முடியாது, யாரும் அதற்குள் நுழைய முடியாது, எனவே நாம் அனைவரும் அங்கு சென்று விடுவோம். அந்த பாதாள லங்கைக்கு தான் கரதூஷண அரசனாக இருந்தான், இப்போது அவன் இல்லை என்பதால் நாம் அங்கு சென்று தங்கிவிடலாம் என்று சொல்லி இவர்கள் அனைவருமாக பாதாள லங்கையை நோக்கி செல்கிறார்கள். राम लक्ष्मण को भी यही उचित प्रतीत हुआ, अतः वे सभी पाताल लंका की ओर बढ़े. उन्हें आता देखकर खरदूषण का छोटा बेटा अपनी मां के साथ अपने मामा दशानन के पास गया. இப்படி இவர்கள் பாதாள லங்கை சென்றடையும் பொழுது கரதூஷனுடைய மகன் தன்னுடைய தாயை அழைத்து கொண்டு மாமா தசானனன் இருக்கும் இடத்திற்கு இலங்கைக்கு சென்று விடுகிறான். இவர்களை பார்த்து பயந்து அவன் மாமாவிடம் சென்று விடுகிறான், தாயையும் கூடவே அழைத்து சென்று விடுகிறான். இவர்கள் அனைவரும் பாதாள லங்கையில் சென்று சேர்கிறார்கள். இப்படியாக இந்த கதை நீண்டு கொண்டே செல்கிறது. இதனுடைய தொடர்ச்சியை நாளைய வகுப்பில் பார்க்கலாம் என்று கூறி இதோடு இன்றைய இந்த வகுப்பை, ராமாயண வகுப்பை
நிறைவு செய்கிறேன். திங்கள் மும்மாரி பெய்க, திருவரம் வளர்க செங்கோல், நன்கிணிது அரச நாள்க, நாடெலாம் விளைக மற்றும் எங்குள அறத்தினோரும் இனிதோழி வாழ்க எங்கள் பொங்கவன் பயந்த நன்னூல் புகழ்வு பொலியமிக்கே.